வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினமும் அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர் ஒருவரை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். டெலோ கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் ஊடக பேச்சாளருமான சுரேந்திரன் குருசுவாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் இர்ஃபான். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறேன். உங்களுக்கும் டெலோவுக்குமான தொடர்பு எப்போது ஆரம்பித்தது? கிட்டத்தட்ட 1983ஆம் ஆண்டு இனக்கலவரத்தில் கொழும்பில் பாதிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் சென்ற பொழுது ஒரு 83 சரியான மாதங்கள் நாட்களை சொல்ல முடியாது. அந்த 83 பிற்பகுதிகளிலிருந்து அந்த தொடர்பு ஏற்பட்டது. நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருந்தீர்களோ? இருந்திருக்கிறேன். ஆமாம். எத்தனை ஆண்டு காலம்? கிட்டத்தட்ட 86ஆம் ஆண்டு வரைக்கும் நாங்கள் முழு நேரமாக தமிழ் விடுதலை இயக்கத்தோடு தொழிற்பட்டிருந்தேன், சேர்ந்து செயலாற்றியிருந்தேன். அதற்கு பின்னர் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலைகள், கள நிலவரங்கள் காரணமாக நான் பின்னர் இந்தியாவிற்கு இடம்பெயர்ந்து என்னுடைய கல்வியை தொடர்ந்து பின்னர் நான் இலங்கைக்கு வந்து ஒரு வங்கியிலே பணியாற்ற துவங்கி கிட்டத்தட்ட 2005ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு முகாமையாளராக வங்கியில் பணியாற்றி பின்னர் வங்கியிலிருந்து நான் என்னுடைய விருப்பத்துடன் வெளியேறி என்னுடைய சொந்த முகாமைத்துவ மற்றும் நிதியியல் ஆலோசனை நிறுவனம் ஒன்றை நிறுவி அதை நடாத்தி கொண்டு வருகிறேன். இருப்பினும் கட்சியோடு தொடர்புகளை பேணி வந்திருந்த பொழுதிலும் தொழில்நிலைகள் காரணமாக வெளிப்படையான அரசியலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. 2010ஆம் ஆண்டிலிருந்து நான் கட்சியினுடைய தலைமைக்குழு, பொதுக்குழு போன்ற அமைப்புகளில் நான் பங்கேற்றவனாக 2015 குறிப்பாக செல்வம் அடைக்கலநாத் அவர்கள் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளராக பதவியேற்ற பொழுது அவருடைய செயலாளராக நான் அங்கு கடமையாற்றினேன். பின்னர் 2020ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் விடுதலை இயக்கத்துக்கு கிடைத்தோற்றிய ஆசனத்தினூடாக வேட்பாளராக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே நேரடியான தேர்தல் அரசியலில் நான் களமிறங்கினேன். டெலோ என்பது ஒரு விடுதலை போராட்ட இயக்கம், இப்போது அரசியல் கட்சியாக மாறியிருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசத்தை நீங்கள் உணர்கிறீர்கள்? விடுதலை போராட்ட காலங்கள் என்பது மிகவும் கடுமையான, அதிக பாதுகாப்பு அச்சுறுத்தல் கொண்ட, ஆனால் உக்கிரமான ஒரு அரசியல் செயற்பாட்டிலே செயற்படக்கூடியதாக இருந்தது. ஜனநாயக நீரோட்டத்தில் 89ஆம் ஆண்டில் இருந்து கலந்து கொண்டதன் பின்னர் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய, பொதுவான முடிவுகளை எடுக்க வேண்டிய, எவற்றையும் விட்டு கொடுத்து ஒத்து போகக்கூடிய, விரும்பின விடயங்களை செய்ய முடியாமலும் விரும்பாத விடயங்களை செய்ய வேண்டிய பக்குவங்களோடும் பயணிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பாக இந்த ஜனநாயக பயணம் இருக்கிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சியாக வந்தமையின் காரணமாக வாரானதொரு தீர்மானத்தின் அடிப்படையில் செயற்பட வேண்டிய கட்டாயம் வந்ததா, அல்லது ஒரு போராட்ட இயக்கமாக நாங்கள் முன்னின்று செயற்படுத்துகின்ற சில விடயங்கள், சில காரணிகள் அவ்வாறே ஒரு அரசியல் கட்சியினூடாக செயற்படுத்திவிட முடியாது என்கிற நிலவரத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட செயற்பாடு? இரண்டுமே தான். நீங்கள் சொன்ன இரண்டு விடயங்களும் பொருந்தும். ஏனென்றால் ஒரு போராட்ட அமைப்பாக சுயாதீனமாக செயற்பட்டு கொண்டு வருவதற்கும் ஒரு ஜனநாயக அரசியலிலே மற்ற கட்சிகளோடு கூட்டாகவும் அதே போன்று அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்றபடி எங்களை பதப்படுத்தி கொண்டு அல்லது எங்களுடைய செயற்பாடுகளை செயல்படுத்தி கொண்டு போவது என்பது ஜனநாயக ரீதி அதனுடைய பண்புகளுக்கு ஏற்ற முறையிலே நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கிறார். நீங்கள் சொன்ன இரண்டு விடயங்களுமே அதற்கு பொருத்தமாக இருக்கு. இதில் கோட்பாடு கொள்கைகளும் மாற்றம் வருமா? கோட்பாடு கொள்கைகள் மாற்றம் பெறாது. ஆனால் கோட்பாடுகளுக்கான அல்லது கொள்கைகளை வழிகள் அடைவதற்கான வழிமுறைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதாவது அதை கையாளுகின்ற உத்தி அதனை செயற்படுத்துகின்ற விதம் தொடர்பிலான நடைமுறை சாத்தியமான விடயங்களில் மாற்றங்கள் உண்டு பண்ணியிருக்கிறது. சரி, இதனிடத்தில் ஆரம்ப காலத்தில் டெலோ மாத்திரமல்ல, இன்னும் சில இயக்கங்களும் தமிழ் மக்களுடைய எல்லா வகையான உரிமைகளுக்காகவும் போராடி கொண்டிருந்தன. ஒரு கட்டத்தில் இவை பிளவுகளாக, பிரச்சனைகளாக, அதனிடத்தில் ஒரு ஒற்றுமையின் ஊடாக பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு புத்திஜீவி என்ற அடிப்படையில் உங்களுடைய பார்வையில் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இதில் பிரதான காரணம், ஒரு விடயம் முடிவுக்கு வருகின்ற பொழுதோ அல்லது முடிவுக்கு வரப்போகிறது என்று தெரிகின்ற பொழுது அதை சாதித்தவர்கள் நாங்களாக இருக்க வேண்டும், அல்லது அதில் கிடைக்கக்கூடிய பயனை பெற்று கொடுத்தவர்கள் நாங்களாக மாத்திரம் இருக்க வேண்டும் என்ற ஒரு தலைமைத்துவ போட்டியினால்தான்
இந்த பிரச்சனைகள் இயக்கங்கள் மத்தியில் மாத்திரமல்ல, இன்று இருக்கக்கூடிய ஜனநாயக இடைவெளியில் கூட அப்படியான சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இப்போ நீ பெரிதா நான் பெரிதா, அல்லது நான் தான் இதை பெற்றுக் கொடுத்தேன் தமிழ் மக்களுக்கு, என்னால் தான் இது ஆனது என்று நிரூபிக்க முற்படுகின்ற அந்த தனித்துவமான போக்குத்தான் இந்த அரசியல் சூழ்நிலையிலும் ஆயுத போராட்ட காலத்திலும் பிளவுகளுக்கு காரணமாக அமைந்தது. கற்றுக்கொண்ட பாடம் என்ன? இதில் தனித்து பயணிப்பதனாலே எதையும் சாதித்து விட முடியாத ஒரு இனம் சார்ந்து பயணிக்கின்ற பொழுது அனைவரும் ஒன்றித்து ஒருமித்த நிலைப்பாட்டிலே எங்கள் கோரிக்கைகளை வலுப்படுத்தி பயணித்தால்தான் நாங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை சாதிக்கவும் முடியும். அதற்கான அங்கீகாரம் உலகத்திலும் குறிப்பாக சர்வதேசத்திலும் அந்த எங்களுடைய கோரிக்கைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதையும் நாங்கள் கற்றுக்கொண்டுள்ளோம். அப்படி பார்த்தால் இப்போது இருக்கிற நிலைமையும் அதே போன்றுதான் இருக்கிறது. அதே போன்ற நிலைமைகளில் சிறிது முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களில் 2021ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் அனைத்து தமிழ் கட்சிகளும் கட்சி நிலைப்பாடுகள், கொள்கை நிலைப்பாடுகள், தேர்தல் நோக்கங்களை தாண்டி ஒரு மக்களினுடைய பொது விடயங்களில் எல்லோரும் ஒரே விடயத்தை தான் பேசுகிறோம். அவை பொது விடயங்களில் ஒரு தளத்திலிருந்து ஒன்றாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை இப்பொழுது அப்படி ஒரு சூழல் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஐநா விடயங்களாக இருக்கட்டும், அரசியல் தீர்வு விடயமாக இருக்கட்டும், அல்லது எங்களுடைய அன்றாட பிரச்சனைகளாக இருக்கட்டும், அந்த பொது விடயங்களில் மாறுபட்ட கட்சி கட்டுப்பாடுகள் இருந்தாலும் ஒருமித்த நிலைப்பாட்டிலே ஒரு தளத்திலே பயணிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு இன்று பயணிக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது 2001ஆம் ஆண்டில் கூட விடுதலை புலிகளும் ஆயுதமேந்தி முப்படைகளை வைத்திருந்தாலும் கூட தனித்து நின்று அரசியல் ரீதியாக விடயங்களை சாதிக்க முடியாது என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க தலைப்பட்டு அது ஒரு பலமான கட்டமைப்பாகவும் உருவகம் எடுத்தது. உங்களுடைய கருத்தின் படி பார்த்தால் இப்போது இருக்கிற நிலைமையில் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டோடு, அதுவும் குறிப்பாக தமிழ் மக்களுடைய விடிவுக்கான முயற்சிகளில் முன்னேற்றகரமாக சென்று கொண்டிருக்கிறது என்பது. ஆனாலும் இப்பொழுது தீர்வு பேச்சுவார்த்தைகள் ஒரு ஆரம்பத்தை எட்டி இருக்கின்றன. ஒவ்வொரு கட்சிகள் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்கின்றன. குறிப்பாக இந்த சமஷ்டி விவகாரம் குறித்த அதிகார பகிர்வு எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய அளவுகள் எப்படியானதாக அமைய வேண்டும் என்பது தொடர்பில் பல்வேறுபட்ட முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. தென்னிலங்கையில் இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் கட்சிகளிடையே இது தொடர்பில் ஒரு மித்த நிலைப்பாடு இருக்க வேண்டும். யதார்த்த ரீதியாக விடுதலை புலிகள் காலத்தில் எப்படியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன, அப்போது இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள், அதனிடத்தில் தற்போது அரசியல் ரீதியாக முன்னெடுக்கின்ற பொழுது காணப்படுகின்ற யதார்த்த ரீதியான விடயங்கள், இவை அனைத்தையும் கவனத்தில் கொண்டு பார்க்கின்ற பொழுது சில கட்சிகள் யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் செயற்படுகின்றதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இப்படியான நிலையில் எப்படி நீங்கள் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும்? நிச்சயமாக நீங்கள் சொல்வது சரியான கருத்து இருப்பான். ஏனென்றால் ஒரு அரசியல் சூழ்நிலையிலே ஒரு நாட்டிலே மக்கள் மத்தியிலே 100க்கு 100% எல்லோருமே ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவது கடினம். இது சாணக்கியருடைய காலத்தில் 2500 வருடங்களுக்கு முன்னமே கூட இதுதான் நிலைப்பாடு. சந்திரகுப்தர் காலப்பகுதியிலிருந்து சோழர்கள் காலத்திலிருந்து பின்னர் சீனாவினுடைய சொன் எழுதியது போன்ற அரசியல் பாடப்புத்தகங்களை கற்கின்ற பொழுது இது ஒரு சாதாரணமான நிலைமை. ஆனால் இதற்குள் அதிகபட்சமாக எந்த அளவிற்கு எல்லோரும் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை, அதிகபட்சமாக ஒன்றிணைந்து எப்படி நாங்கள் பயணிக்க முடியும் என்ற ஒரு வேலை திட்டத்தின் ஊடாகத்தான் நாங்கள் பயணிக்க முடியும். இன்று கூட ஒரு சிலர் முரண்பட்ட கருத்துக்களை வைத்துக்கொண்டு இந்த சமஷ்டி என்பதற்கான வேறு வேறு அர்த்தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டு சுயாட்சி, இரு தேசம் ஒரு நாடு, கூட்டாட்சி என்று. ஆனால் எல்லாவற்றினுடைய இறுதி அரசியல் வடிவம் என்பது சமஷ்டி முறையாகவே அமைந்திருக்கும் என்பதுதான் யதார்த்தம். அவை இந்த வேற்றுமைகளை களைந்து நாங்கள் ஒரு தளத்திலே நின்று சமஷ்டிக்கான கோரிக்கையை ஒருமித்த நிலைப்பாட்டிலே நாங்கள் உள்ளகத்திலும் சர்வதேசத்திலும் வலியுறுத்துவதோடு கட்டம் கட்டமாக, குறிப்பாக இன்றிருக்கிற அரசியல் சூழ்நிலையிலே அரசாங்கத்தினாலே அரசியல் தீர்வை பற்றி ஜனாதிபதி அவர்கள் பேச அழைத்திருந்தாலும் கூட அந்த தீர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய அதற்கான அரசியல் யாப்பு மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவரோ இல்லை, அரசியல் சூழ்நிலையோ இல்லை. இதனாலே நாங்கள் ஒரு யதார்த்தமான வகையிலே
ஏற்கனவே அரசியல் யாப்பிலே இருக்கக்கூடிய விடயங்களை முற்று முழுதாக நடைமுறைப்படுத்தி ஒரு மாகாண தேர்தலை நடத்தி கொண்டு நீங்கள் ஒரு பலமான நிலையை எட்டிய பின்னர் அரசியல் எங்களுடைய சமஷ்டிக்கான அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம் என்ற வகையிலே நாங்கள் ஒரு கட்டமான ஒரு வழித்தடத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறோம். அதனால் அந்த நிலைப்பாட்டில் எந்தெந்த கட்சிகள் இருக்கின்றன? அந்த நிலைப்பாட்டிலே டெலோ, பிளாட், EPRLF, விக்னேஸ்வரன் அவர்களுடைய கட்சி, தமிழ் தேசிய கட்சி, தமிழரசு கட்சி போன்ற எல்லா கட்சிகளும் கடந்த தேசிய மக்கள் முன்னணி தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டிலே கடந்த வருடம் ஜனாதிபதி அவர்கள் அரசியல் தீர்வுக்காக சர்வகட்சி கூட்டத்தை அழைத்த பொழுது நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், நீங்கள் ஏற்கனவே அரசியல் யாப்பிலே இருக்கிற அதிகாரங்களை பகிர்ந்து மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதன் மூலம் அரசியல் தீர்வு பேச்சுவார்த்தைக்கான ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும், நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் என்று தான் நாங்கள் கூறியிருந்தோம். ஆகவே அதற்கு மேற்கொண்டு இப்பொழுது போவது யதார்த்தம் இல்லை என்பது எங்களுக்கு தெரிகிறது. அந்த ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்கல் பாத் என்று சொல்வார், அந்த வழியிலே நாங்கள் இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறோம். மாநசபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஒரு சிக்கல் இருக்கிறதல்ல. ஒரு பக்கம் சுமந்திரன் அவர்கள் ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் ஜனாதிபதி நடந்த பேச்சுவார்த்தைகள் சி விக்னேஸ்வரன் அவர்கள் வேறொரு யோசனையை முன்வைக்கிறார். எனவே தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கான ஒரு முயற்சிக்கு சி விக்னேஸ்வரன் அவர்கள் கை கொடுப்பதாக சுமந்திரன் அவர்களுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏன் இந்த விடயத்திலும் அவ்வாறு ஒரு முரண்பாடு தோற்றம் பெற்றிருக்கிறது? குறிப்பாக டாக்டர் விக்னேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய முன்னாள் வடக்கு கிழக்கு மாகாணம் ஒன்றாக இருந்த பொழுதும் சரி, பின்னர் கிழக்கு மாகாண முதலமைச்சராக கிழக்கு மாகாண அமைச்சு இயங்கிக் கொண்டிருந்த பொழுது, மாகாண சபை இயங்கிக் கொண்டிருந்த பொழுதும் அதனுடைய செயலாளராக பணியாற்றியவர். அவர் ஒரு நிர்வாக திறமை வாய்ந்தவர், 13 பற்றி அக்குவேறு ஆணிவேறாக தெரிந்து கொண்டவர். அவர்தான் இந்த மாகாண சபை தேர்தல்கள் நடத்தும் வரைக்கும் அந்த அரசியல் யாப்பிலே அதற்கு ஒரு இடைவெளி இருக்கின்றது. ஒரு ஆலோசனை சபை ஒன்றை அமைத்து மாகாண சபையினுடைய நிர்வாகங்களை கையாள முடியும். அந்த ஆலோசனை சபை ஜனாதிபதிக்கு தான் ஆலோசனையை வழங்கும், அதனூடாக நீங்கள் நடத்த முடியும் என்ற ஒரு திருத்தம் அதிலே இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு ஆலோசனை சபையை அமைத்து கொள்ளலாம் என்று நிர்வாக ரீதியாக அவர் வைத்த கோரிக்கை சரியானது. ஆனால் அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு மாகாண சபை தேர்தலை வலியுறுத்திவிட்டு எங்களுடைய கட்சிகள் பின்னர் நாங்கள் ஒரு குழுவை அமைப்பதற்கு அந்த மாகாண சபை தேர்தலை பின்போடக்கூடிய தன்மையை அந்த குழு ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் கொள்கை ரீதியாக எங்களுடைய கோரிக்கைக்கு அவர்கள் வைக்கிற கோரிக்கைக்கு முரண்பாட்டு நிலைமை ஏற்படுகிறது. ஆகவே அதனால்தான் சுமந்திரன் அவர்கள் மாத்திரமல்ல, அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் விக்னேஸ்வரன் ஐயாவை தவிர மற்றவர்கள் எல்லோரும் உறுதியாக சொன்னார்கள், அரசியல் யாப்பிலே இருக்கின்ற விடயங்களை நடைமுறைப்படுத்தி மாகாண சபை தேர்தல் நீங்கள் இலகுவாக நடத்த முடியும். இந்த குழுவை, அந்த ஆலோசனை குழுவை அமைப்பதற்கு பாராளுமன்றத்தினுடைய அனுமதி தேவை. அவை அந்த அனுமதியை பெறுவதற்கு பாராளுமன்றத்துக்கு செல்வதை விட தேர்தலை நடத்துவதற்கான பிரேரணையை நீங்கள் நிறைவேற்ற முடியும் அல்லவா? ஆகவே அதை நிறைவேற்றி தேர்தலை நடத்துங்கள் என்ற கோரிக்கையில் தான் எல்லோரும் உறுதியாக இருந்தோம். ஆகவே ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கத்தோடு பேசிய பின்னர் இந்த ஜூன் மாதம் மீண்டும் இது பற்றி பேசுவோம் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆகவே அது என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். உங்களுடைய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டினுடைய முன்வைத்திருந்தார். இந்த மாகாண சபை தேர்தல்கள் ஒத்திவைக்கப்பட்டதற்கும் பிற்போடப்பட்டவைக்கும் சுமந்திரன் அவர்களும் ஒரு காரணி என்பது என்னுடைய நேர்காணலில் அவர் தெரிவித்த கருத்தாக அமைகிறது. அப்படி இருக்கும்போது மீண்டும் அவர் ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வருவது யாரை ஏமாற்றுவதற்கான முயற்சி? காலம் என்பது இர்ஃபான், நாங்கள் தீர்க்க தரிசனமான சிந்தனையற்று அந்தந்த நேரத்திலே கைதட்டல் வாங்குவதற்காக முடிவுகள் எடுப்பதன் பிரதிபலன்தான் இது. மாகாண சபை தேர்தலில் திருத்தச் சட்டம் ஒன்றை பாராளுமன்றத்திலே ஃபைசர் முஸ்தபா அவர்கள் கொண்டு வந்த பொழுது அந்த சட்டமூலத்தை கொண்டு வர வேண்டாம் என்று பலர் நாங்கள் வேண்டிக் கொண்டோம். ஏனென்று சொன்னால் அந்த சட்டமூலத்தை திருத்தத்தை அவர் கொண்டு வருகின்ற பொழுது சட்டத்திலேயே ஒரு சிக்கல் இருக்கின்றது. இந்த திருத்தம் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் என்ன என்பதை சட்டம் சொல்லவில்லை. அது ஒரு இருட்டறையாகவே அமைந்துவிட்டது. ஆகவே அதிலே அந்த திருத்தச் சட்டத்திலே சொல்லுவது போல சபாநாயகரை தலைமையாக கொண்ட ஒரு குழுவை அமைத்து அவர்கள் ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தால் அதன் அடிப்படையில் மீண்டும்
இந்த தேர்தல் திருத்தச் சட்டத்தினூடாக நாங்கள் பழைய முறையிலே தேர்தலை நடத்த முடியும் என்று சொல்லப்படும். ஆனால் அந்த குழுவை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த மாகாண சபை தேர்தல்கள் திருத்தச் சட்டம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்திலே சரத்தன் சில்வா போன்றவர்களும் வேறு பலரும் வழக்கு தாக்கல் செய்தார்கள் என்றால் இது நிறைவேற்றப்படாவிட்டால் மாகாண சபை தேர்தல் தொடர்ந்து முடக்கப்படும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அவையெல்லாவற்றையும் கடுமையாக சுமந்திரன் அவர்கள் விமர்சித்திருந்தார்கள். இந்த பிரேரணை திருத்தச் சட்டத்திற்கு எதிரான கருத்துக்களை கூறியவர்களை கூட அவர் வசம் கடுமையாக எதிர்த்திருந்தார். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அது எப்படியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருப்பதை புரிந்து கொண்டுதான் அந்த பிரேரணையை அவர் மீண்டும் மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்ற பிரேரணையையும் அவர் சமர்ப்பித்திருக்கிறார். ஆகவே இந்த வரலாற்றிலே இவையெல்லாம் முக்கியமான விடயம். ஏனென்றால் தீர்க்க தரிசனமாக ஒரு சட்டம் மூலம் கொண்டு வருகின்ற பொழுது அன்றைய நேரத்திலே அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டு அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் காலப்போக்கில் எதிர்காலத்திலே அதற்கு எதிராகவும் நாங்கள் போராட வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை அரசியலில் புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு சட்டத்தரணி, அதுவும் நல்லாட்சி காலப்பகுதியில் ஒரு புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்ட ஒருவரினால் இது வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு தவறாக பார்க்கிறீர்களா, அல்லது திட்டமிடப்பட்டு இது ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக முன்வைக்கப்பட்ட விடயமாக பார்க்கிறீர்களா? இது சட்டப்புலமை என்பது ஒரு விடயம் இர்ஃபான், அரசியல் என்பது இன்னொரு விடயம். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பல சக்தி வாய்ந்த தலைவர்களை பார்த்தீர்கள் என்றால் பலர் சட்டத்தரணிகளாக இல்லை. உதாரணமாக இந்திய பிரதம மந்திரி மோடியை எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சட்டத்தரணி அல்ல. ஆனால் அவர்கள் அரசியல் ரீதியாக எப்படி சிந்தித்து ஒரு விடயங்களை நகர்த்தி செல்லுகிறார்கள் என்பதில் தான் உங்களுடைய அரசியல் புலமை தங்கியிருக்கிறது. ஆகவே சட்டத்தின்படி மாத்திரமே ஒரு விடயங்களை கையாள முற்படுவதனாலே அரசியல் விடயங்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைகிறது என்பது தமிழ் தரப்பு மாத்திரமல்ல, இலங்கையினுடைய அரசியலையே நாங்கள் அதற்கு உதாரணமாக எடுத்து காட்டலாம். அந்த நேரத்திலே அரசியல் ரீதியாக மற்றவர்கள் வழங்கிய அறிவுறுத்தலை உதாசீனம் செய்து சட்டப்புலமை ஒன்றை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த செக்ஷனில் இப்படி இருக்குது, அந்த செக்ஷனில் இப்படி இருக்கு, ஆகவே நாங்கள் இதை இப்படி செய்து விடலாம் என்று சட்ட ரீதியாக அணுக முற்பட்டதன் பின்விளைவு தான் இது. இது ஒரு அரசியல் ரீதியாக சிந்தித்து அணுகியிருந்தால் மிக வெற்றிகரமாக அந்த முடிவுகள் அமைந்திருக்கும். அப்படி இல்லை என்றால் நான் இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? இன்னும் ஒரு மாகாண சபை தேர்தல் நடந்தால் சி விக்னேஸ்வரன் அவர்கள் போட்டியிட்டால் அதன் மூலமாக அரசியல் ரீதியில் தங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக இவ்வாறு முயற்சி எடுக்கப்பட்டது இருந்திருக்கலாம். தனிப்பட்ட ரீதியாகவும் அந்த காரணங்கள் இருந்திருக்கலாம் என்று பலர் கருத்து சொல்லுகிறார்கள். ஆனால் நான் தனிப்பட்ட காரணங்களை பார்க்காமல் மேலோட்டம், அதாவது ஒரு 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 பேர்ட்ஸ் ஐ வியூ என்று சொல்வார்கள், அந்த பார்க்கின்ற பொழுது இது அது எந்த நோக்கத்துக்காக செய்திருந்தாலும், விக்னேஸ்வரன் ஐயாவுடைய தனிப்பட்ட கோபத்துக்கோ அல்லது வேறு அரசியல் நோக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் இது ஒரு தூர நோக்கற்ற, இனம் சார்ந்த ஒரு தொலைநோக்கற்ற சிந்தனையாகவே நான் பார்க்கிறேன். அவை இது எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். தனிப்பட்ட கோபதாபங்கள் அல்லது எங்களுடைய புலமைகளை காட்டுவதற்காக முடிவுகளை எட்டுவது, அரசியல் ரீதியான முடிவுகளை எட்டுவது என்பது இனத்திற்கு எதிர்காலத்தில் ஆபத்தாக அமைந்துவிடும். உங்களுடைய கட்சியினுடைய முக்கிய உறுப்பினர்களாக இருந்தவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவாஜிலிங்கம், ஸ்ரீகாந்தா போன்றோர், அவர்களை இப்போது உங்களுடைய கட்சியில் காண முடியவில்லை. அவர்கள் புதிதாக ஒரு கட்சியினை தோற்றுவித்து அதனூடான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இவருடைய வெளியேற்றத்துக்கு என்ன காரணம்? பிரதானமாக ஸ்ரீகாந்தா, சிவாஜிலிங்கம் ஆகியோர் 2018ஆம் ஆண்டு நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் காலப்பகுதியிலே கூட தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு வெளியேறி மற்ற கட்சிகளோடு EPRLF போன்ற கட்சிகளோடு இணைந்து செயலாற்ற வேண்டும் அல்லது தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒன்று உருவாக்கப்பட்டிருந்த நேரத்திலே நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றால் தமிழரசு கட்சியோடு காழ்ப்புணர்ச்சிகள் ஏற்பட்டிருந்த சூழ்நிலை. அந்த நேரத்தில் உள்முரண்பாடுகள் உச்சக்கட்டம் அடைந்திருந்த நேரத்திலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வெளியேறியிருந்தார், விக்னேஸ்வரன் ஐயா வெளியேறியிருந்தார், பலர் வெளியேறியிருந்தார்கள். தமிழரசு கட்சி தூண்களும் முக்கியஸ்தர்களும் மற்ற இயக்கங்களுடைய முக்கியஸ்தர்கள் கூட வெளியேறியிருந்தார்கள். அந்த நேரத்திலே ஸ்ரீகாந்தா, சிவாஜிலிங்கம் ஆகியோரும் வெளியேற வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார்கள். ஆனால் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழுவை பொறுத்தளவிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆரம்பகர்த்தாவாக செயற்பட்டது தமிழீழ விடுதலை இயக்கம். தொடர்ந்தும் அதில் இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய நீண்ட காலம் தொடர்ந்து பயணிக்கிற ஒரு கட்சியும் தமிழீழ விடுதலை இயக்கம். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பை எப்பொழுதும் விட்டு வெளியேறுகின்ற நிலைமையில் நாங்கள் இருக்கவில்லை. அதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபட சொல்லியிருந்தோம். ஆகவே உள்கட்சி முரண்பாடுகள் வந்தாலும் கூட
நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விட்டு என்றும் வெளியேற முடியாது, தொடர்ந்தும் அதை ஒரு பலமான கட்டமைப்பாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் அவர்கள் அது சாத்தியப்படாத விடயமாகவே இதிலிருந்து முரண்பட்டு கொண்டிருக்காமல் நாங்கள் வெளியேறுகிறோம் என்று அவர்கள் வெளியேறி ஒரு தனியான ஒரு கட்சி ஒன்றை ஆரம்பித்தார்கள். ஆனால் இன்று மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவமாக கட்சியாக அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சி வெளியேறிய பின்னர் அவை பிரதான குற்றச்சாட்டு அவர்கள் முன்வைத்தது தமிழரசு கட்சியின் மீது. எல்லா கட்சிகளும் போல் தமிழரசு கட்சியை தான் குற்றம் சுமத்துகிறது. ஆரம்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு கட்சியாக பதிவு செய்வதில் இருந்த பிரச்சனைகள், அதனிடத்தில் தற்போது காணப்படுகிற முரண்பாடுகள், தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்கள், இதில் இரண்டு வகையான வித்தியாசங்களை பார்க்கலாம். ஒன்று, போராட்ட இயக்கங்கள் என்றொரு குழு இருக்கிறது. அதில் IPRLF-ஆக இருக்கலாம், டெலோ புளோட் போன்ற இயக்கங்களுடைய நிலைப்பாடு உருவாக இருக்கிறது. எனவே தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் ஒரு போராட்ட குழுவாக நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படி இருக்கையில் அந்த கொள்கை ரீதியான விடயத்தை அரசியல் ரீதியாக அணுகுவதில் இந்த இரண்டு தரப்பினருக்கும் இடையில் காணப்படுகிற வித்தியாசம்தான் இதற்கு முக்கிய காரணம், அல்லது தமிழரசு கட்சியினுடைய ஒரு சர்வாதிகார போக்கு LTT கடைபிடித்த அதே கொள்கை இப்பொழுது அவர்கள் கட்சி ரீதியாக கடைபிடிக்கிறார்களா? இல்லை, கொள்கை ரீதியாக எல்லோருடைய இலக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்து கொண்ட பின்னர் எல்லோருடைய நடவடிக்கைகளும் செயற்பாடுகளும் ஒன்றாகத்தான் இருந்தது. 2001ஆம் ஆண்டு கூட்டமைப்பாக இருந்து 2004 தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து கொண்ட பின்னர் கிட்டத்தட்ட இந்த 18 வருட பயணத்திலே முடிவுகள், அணுகுமுறைகள் எல்லாம் ஒன்றாக. ஆரம்பத்தில் என் தமிழரசு கட்சி உள்வாங்கப்படவில்லை. முதல் தமிழர் விடுதலை கூட்டணியாக ஆனந்தசேகர் அவருடைய கட்சியாக இருந்தது. அதன் பின்னர் அவர் தனது உதயசூரியன் சின்னத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறிய பின்னர் அப்போது ஏன் தமிழரசு கட்சி விடுதலை புலிகளினால் உள்ளீர்க்கப்படவில்லை? இல்லை, தமிழரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணியின் ஒரு பங்காளி கட்சியாக அந்த நேரத்தில் இருந்தது. ஆகவே தமிழர் விடுதலை கூட்டணி வெளியேறிய பின்னர் தமிழரசு கட்சி ஒரு தனி கட்சியாக மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்தின் கீழ் போட்டியிடுவதாக அனைவரும் ஏற்றுக்கொண்டு அந்த தமிழரசு கட்சி 2004ஆம் ஆண்டிலே தமிழரசு கட்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்தது. ஆனால் அதனுடைய அங்கத்தவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணியின் பிரதிநிதிகளாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பயணித்திருந்தார்கள். அவை இப்படியான சூழ்நிலைகள் வந்த பொழுது இணைந்து செயல்படுவது என்பது தொடர்ச்சியாக இருந்தது. 1989ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல், சமாதான உடன்படிக்கை பின்னரான பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுதும் கூட அனைத்து கட்சிகளும் அதற்கு பின்னரான அரசியலிலே பார்த்தீர்கள் என்றால் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே வழியிலே தான் பேச்சுவார்த்தை மூலமாகவும் பிராந்திய வல்லரசினுடைய ஆதரவை கோருவதன் மூலமாகவும் அணுகுமுறைகள், சித்தாந்தங்கள் ஒன்றாகத்தான் இருந்தன. இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதில் அந்த இடையிலே இப்போ அரசியலிலே புதிதாக வந்தவர்கள் சிலருக்கு இந்த தமிழரசு கட்சி விடுதலை இயக்கங்களினுடைய நீண்ட தொடர்பு, அதனுடைய ஆழம் தெரியாது. அவர்கள் ஒரு ஆதிக்க சிந்தனையை வைத்துக்கொண்டு இது டெலோ வேறு, பிளட் வேறு, IPRLF வேறு, தமிழரசு கட்சி என்பது வேறு என்ற மாதிரியான ஒரு பாணியிலே அவர்கள் அதை சிந்திக்கிறார்கள். அந்த வரலாறு தெரியாதவர்களும் விடுதலை போராட்டத்தின் வலி சுமக்காதவர்களும் அப்படி சிந்திக்கிறார்கள். நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீர்கள் என்றால் 1982ஆம் ஆண்டிலே வட்டுக்கோட்டை தொகுதியைச் சேர்ந்த தமிழரசு கட்சியினுடைய பிரதான உறுப்பினரான திருநாவுக்கரசு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் உயிரிழந்த பொழுது அதில் ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய செயலதிபர் குட்டிமணி அவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதியாக சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவரை கௌரவிக்கும் மூலமாக அவரைத்தான் அந்த வெற்றிடத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக நியமித்தார்கள். அப்போ அதில் எந்த முரண்பாடும் இருக்கவில்லை. அதே போன்று மாவை சேனாதிராஜா அவர்கள் விடுதலை போராட்ட காலத்தில் இந்த விடுதலை இயக்கங்களின் தலைவர்களோடு ஒன்றாக சிறையிலே இருந்தவர். அவை இந்த இணக்கப்பாடு என்பது ஓரளவிலே இந்த விடுதலை இயக்கங்களின் தலைவர்கள் தோற்றுவித்த தலைவர்களுடைய வரலாற்றை பார்த்தீர்கள் தமிழரசு கட்சியினுடைய அல்லது அந்த காலத்து தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய இளைஞர் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்களாக இருந்திருக்கிறார்கள். யாரை எடுத்தாலும் தமிழரசு கட்சிக்கு தேர்தல் நேரங்களில் வேலை செய்தவர்களாகவும் அதன் உறுப்பினர்களாகவும் இருந்தார்கள். இந்த தனிநாட்டு கோரிக்கையை தமிழரசு கட்சி வைத்துவிட்டு அதாவது ஒரு அரசியல் கோரிக்கையாக முன்வைத்த பின்னர் அதற்கான வேலை திட்டத்தை அல்லது செயற்பாட்டு அரசியலை செய்ய முடியாமல் இருந்த பொழுதுதான் இந்த இளைஞர்கள் ஆயுத அமைப்புகளாக பரிணமிக்க ஆரம்பித்தார்கள். பின் அதற்குள்ளே பிளவுகள் ஏற்பட்டு எல்லாம் ஒவ்வொரு திசையிலே சென்றார்கள். இப்பொழுது மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு ஜனநாயக ரீதியாக பயணிப்பதற்கான முடிவு 89 எடுத்த பின்னர் பயணிக்கிறார். அப்போ இதில் கொள்கை ரீதியான பிணக்குகள் எதுவும் இல்லை. இடையிட்டு வந்தவர்களினுடைய
ஆதிக்க ரீதியான சிந்தனை, நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும், எங்களுடைய சொல்லுத்தான் எடுபட வேண்டும், அதாவது எல்டிடியினுடைய மனோபாவம் இல்லை அதே போன்ற ஒரு மனோபாவத்தை கிட்டத்தட்ட அந்த மாதிரியான மனோபாவம் என்று சொல்லலாம். அவர்கள் கூட 2001ஆம் ஆண்டிலே நாங்கள் இணைந்து பயணிப்பது தான் சிறப்பு என்பதை உணர்ந்து கொண்டுதான் கூட்டமைப்பை உருவாக்கி ஜனநாயக ரீதியாக பயணிப்பது ஒரு அரசியல் பலம் வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் அந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பின்னரும் இப்பொழுது மீண்டும் இந்த ஜனநாயக பரப்பிலே நாங்கள் தனித்து செயல்பட வேண்டும் என்ற நீங்கள் சொன்ன சர்வாதிகார போக்கு அல்லது ஆதிக்க சிந்தனை தான் இந்த பிளவுகளுக்கு காரணமாக அமைந்திருந்தது. இப்போது நீங்கள் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தீர்கள், வலி சுமக்காதவர்களுக்கு, தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய வலியை சுமக்காதவர்களுக்கு இதனுடைய பெறுமதி அர்த்தம் புரியாது என்கிற அடிப்படையில் உங்களுடைய கருத்து அமைந்திருந்தது. இவ்வாறு நீங்கள் சொல்வது புதிதாக பாராளுமன்றத்துக்கு வந்திருப்பவர்களை பார்த்து? புதிதாக பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் மாத்திரமல்ல இர்ஃபான், ஒவ்வொரு கட்சி மட்டத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புதிதாக உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அரசியலுக்கு வந்தவர்கள், மாகாண சபை தேர்தலிலே அரசியலுக்கு வந்தவர்கள், 2013ஆம் ஆண்டுக்கு பின்னர் அரசியலில் ஒவ்வொரு கட்சி ரீதியாக உள்வாங்கப்பட்டு, குறிப்பாக தமிழரசு கட்சியின் ரீதியாக உள்வாங்கப்பட்டு அதிக ஆசனங்களையும் அவர்கள்தான் ஒதுக்கீடு செய்வார்கள். அதில் அதிக ஆசனங்களில் வெல்பவர்களும் அவர்களாகத்தான் இருப்பார்கள். அதிக ஆசனங்கள் இருந்தால் வெல்வது சாத்தியமாக இருக்கும். அப்படி வந்த பிரதிநிதிகள் பலர் இந்த இந்த போராட்ட வரலாறு, ஆயுத அமைப்புகளினுடைய, விடுதலை அமைப்புகளினுடைய போராட்ட வரலாறும் இந்த அரசியல் கட்சிகளும் எப்படி ஒன்றாக பயணித்தார்கள், தமிழருடைய விடுதலை போராட்டத்தின் அரசியல் தீர்வின் 2 முகங்களாக இருவரும் செயற்பட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளாமல் தங்களுடைய வருகைக்கு பின்னர் தான் ஏதோ தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை ஆரம்பித்தது என்பது போலவும், தாங்கள் பேசுவதால் தான் தமிழருடைய பிரச்சனை தீர்ந்துவிடப் போவதாகவும் ஒரு கற்பனை பண்ணிக்கொண்டு அந்த சிந்தனையை அவர்கள் வளர்த்து, பாராளுமன்ற தேர்தல் மாத்திரமல்ல, இந்த தேர்தல் அரசியல் ஊடாக 2013-18 இந்த பகுதிகளில் வந்தவர்கள், நீங்கள் அவர்களோடு பேசி பார்த்தீர்கள் என்றால் ஏதோ தந்தை செல்வா காலத்திலிருந்து தாங்கள் பயணித்தவர்கள் போலத்தான் பேசுவார்கள். இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய உண்மையான மூத்த உறுப்பினர் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் புலட் தலைவர் சித்தார்த்தன் அவர்கள் தான் மூத்த உறுப்பினராக இருக்க வேண்டும். தர்மலிங்கம் ஐயா காலத்திலே 56ஆம் ஆண்டு பிரச்சனை வருகின்ற பொழுது தான் ஒரு 12 வயது பையனாக தன் தந்தையின் கரத்தை பிடித்து கொண்டு சென்றவர் என்றும் தமிழரசு கட்சியினுடைய ஒரு ஆயுள் கால உறுப்பினராக அன்றே இணைந்திருந்தவர். அவர் இன்று புலட் அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறார். இந்த வரலாறுகளை புரிந்து கொள்ளாத இளவட்டுக்கள் தாங்கள் ஒரு தூயவர்கள் போன்ற ஒரு மாயையை ஏற்படுத்தி கொண்டு ஒரு கற்பனாவாதத்திலே மிதப்பதனால் தான் இது பாரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது. அப்படி என்றால் ஒரு தடவை சுமந்திரன் அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற பொழுது இந்த விடுதலை போராட்ட இயக்கங்களை அவர் வேறுபடுத்தி பேசியிருந்தார். அப்படி என்றால் அவர்களுடைய பாதை தனித்துவமானதாக இருக்கிறது, தனித்ததாக இருக்கிறது, அது அரசியல் ரீதியானதாக, நாங்கள் ஜனநாயக நீரோட்டத்தில் நேரடியாக வந்தவர்கள் என்ற அடிப்படையிலும் இவர்கள் ஏற்கனவே ஆயுத குழுக்களாக இருந்தவர்கள் என்கிற ஒரு பார்வையும் அந்த கருத்தில் ஒளிந்திருந்தது. அப்படியான நிலைப்பாடு ஒன்று உண்மையில் இருக்கிறதா? இர்ஃபான், இதுதான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், விடுதலை போராட்டத்தின் வலி சுமக்காதவர்கள். இப்போ 1983ஆம் ஆண்டு இனக்கலவரம் ஏற்பட்ட பின்னர் இந்த ஒட்டுமொத்த தமிழினமும் தங்களை காப்பதற்காக யார் வருவார்கள் என்ற ஒரு ஏக்கத்தோடு காத்திருந்த வேளையிலே பல இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை துறந்து, தங்களுடைய பதவி நிலைகள், தங்களுடைய கல்வி, எதிர்காலம் என்பவற்றை துறந்து விடுதலைக்காக ஆயுதம் தூக்கினார்கள். யாரும் பாராளுமன்ற பதவிக்காக ஆயுதம் தூக்கவில்லை. அதற்கு பின்னர் வந்தவர்கள் நாங்கள் நேரடியாக ஜனநாயகக்கு வந்தோம் என்றவர்கள் சொல்வது சரி, ஏனென்றால் அவர்கள் விடுதலை போராட்டத்தில் ஒரு துளி பங்களிப்பும் செய்யவில்லை. ஜனநாயக ரீதியாகவோ அல்லது ஆயுத போராட்ட ரீதியாகவோ அல்லது அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலோ அவர்கள் செயற்படவில்லை. அவர்கள் சுயநலமாக செயற்பட்டிருந்தார்கள். காலப்போக்கிலே சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்ட பின்னர் அவர்கள் பதவி நிலைகளை அலங்கரித்து கொண்டார்கள். அது அவர்களுக்கு நான் சொன்னது போல இந்த போராட்ட வரலாற்றின் வலி என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர்களை பார்ப்பீர்கள் என்றால், இப்போ சம்பந்தனையாக இருக்கலாம், மாவை சேனாதிராஜாவாக இருக்கலாம், அல்லது கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களாக இருக்கலாம், யாருமே இந்த விடுதலை இயக்கங்களை என்றும் விமர்சித்தது கிடையாது, மாற்று கருத்தோடு பார்த்தது கிடையாது. ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து இந்த வழியோடு பயணித்து வந்தவர்கள். அவர்களுக்கு அதனுடைய பெருமதி தெரியும். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நேரடியாக ஜனநாயகத்துக்கு வந்தோம் என்று சொல்வதை விட இயக்கங்கள் கூட போராட்ட காலம் முடிந்த பின்னர் ஜனநாயக பாதைக்கு திரும்பி விட்டார்கள் 89ஆம் ஆண்டிலிருந்து. ஆகவே ஜனநாயகத்துக்கு வந்தோம் என்ற பெயரை வைத்துக்கொண்டு நேரடியாக வந்தோம், மறைமுகமாக வந்தோம், இடையிட்டு வந்தோம் என்பதல்ல அரசியலில். இன்றைக்கு ஜேவிபி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், ஆயுத போராட்டத்தை நடத்திவிட்டு இந்த ஜனநாயக வழிக்கு திரும்பி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் குறைந்த சுற்றவாளிகள் என்றும் மற்றவர்கள் அதைவிட சுற்றவாளிகள் என்றும் சொல்ல முடியாது. ஆகவே இந்த சுத்தம் அசுத்தம் என்பதை விட
அரசியலில் அவர்கள் எப்பொழுது வந்தார்கள் என்பதை விட எதற்காக வந்தார்கள், என்ன நோக்கத்துக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள், எந்த கொள்கையில் அவர்கள் இணைந்து பயணிக்கிறார்கள் என்பதைத்தான் அவர்கள் சிந்திக்க வேண்டும். அதை சிந்திப்பதை தவிர்த்துவிட்டு அவரை இவரை குற்றம் சொல்வதற்கு காரண காரியங்களை தேடிக்கொண்டிருந்தால் இந்த பிளவுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது. அதாவது உண்மையில் தமிழீழ விடுதலை போராட்டம் என்ற ஒன்று ஆரம்பித்ததற்கு பிறகுதான் தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை ஓரளவுக்கு தேசிய ரீதியில் உணர்ந்தார்கள். ஒரு யுத்தம் ஒன்று நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு சர்வதேச ரீதியில் ஒரு மாபெரும் அழுத்தமாக அது தொடர்பில் ஒரு கவனம் ஈர்க்கப்பட வேண்டிய ஒரு விவகாரமாக அது பார்க்கப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த போராட்ட குழுக்களை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு புதிதாக வந்திருப்பவர்கள் அல்லது இடையீட்டாக வந்திருப்பவர்கள் என்று நீங்கள் சொல்ல முற்படுகிறவர்களினால் உரிய ஒரு தீர்வு திட்டத்தை முறையாக அடைந்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா, அல்லது அவர்களோடு தொடர்ந்தும் இதன் மூலம் பயணித்து வெற்றி அடைந்து விட முடியுமா? இல்லை, அவர்களோடு இணைந்து பயணிப்பது என்பது விட்டுக் கொடுப்புகள் அரவணைப்புகளூடாக சாத்தியமாக இருக்கும். ஆனால் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றாவிட்டால் நிச்சயமாக மக்களாலே அவர்கள் நிராகரிக்கப்படுவதை தவிர்க்க முடியாது. இதை போன்று இதைவிட அதிக வீராவேசம் பேசிய பலர் இருக்கிறார்கள் அரசியலிலே. ஆனால் இன்று அவர்கள் அந்த அரசியலிலே காணாமல் போன விடயத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த மக்கள் முட்டாள்கள் அல்ல, மக்கள் மிக அவதானமாக அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு 22 ஆசனங்களை பெற்று பலமான கட்டமைப்பாக இருந்த பின்னர் இன்று உலக்கை தேய்ந்து ஒளிப்பிடியாகின்றதுக்கு பிரதான காரணமாக இப்படியான கருத்துக்களை முன்வைத்தவர்கள் தான் அமைந்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த 22 ஆசனம் 10ஆக சுருங்கி அந்த 12 ஆசனங்கள் வெளியேறி இருப்பவர்களை நீங்கள் கணக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னார். பலர் இப்படியான கருத்துக்களை சொன்னவர்கள் தான் வெளியேறி இருக்கிறார்கள். ஆகவே இதற்கான பதிலை மக்கள் நிச்சயமாக ஜனநாயக நீரோட்டத்தில் வழங்குவார்கள். இதை அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சரியான இந்த திசையிலே ஒன்றித்து பயணிக்கக்கூடியவர்கள் இந்த புதிய அமைப்புகளினால் உள்வாங்கப்படுகின்ற பொழுது எங்களோடு கூட ஆயுத போராட்டத்தில் ஈடுபடாத புதிய இளைஞர்கள் பல பேர் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை இயக்கம் என்ற பெயரிலே பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆயுத போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது போன்று மற்ற அமைப்புகளிலும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நாங்கள் மாகாண சபையை எடுத்து பார்த்தீர்கள், அதில் அமைச்சு பதவியை வைத்தவர்கள் பலர் ஆயுத போராட்டத்தில் சம்பந்தம் இல்லாதவர்கள், வக்கீல்கள், மருத்துவர்கள் என்று பலர் வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் கட்சியினுடைய கொள்கை திட்டமும் அதே போன்று நான் சுற்றவாளி நீ குற்றவாளி என்றெல்லாம் பார்க்காமல் இந்த ஆயுத போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதன் மூலம் தாங்கள் நல்லவர்களாகிவிடலாம் என்று இவர்கள் சிந்திக்கிறார்கள். இது ஒரு தவறான விடயம். அதாவது தமிழ் மக்களுடைய உணர்வில் அப்படி ஒன்றும் இல்லை. போராட்டத்தோடு தான் அவர்களுடைய உணர்வும் இருக்கு. அதாவது போராளிகளாக இருந்தவர்கள் தங்களுடைய அரசியல் இலக்கை யார் சரியான முறையில் அணுகுவார்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழ் மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக ஆயுத போராட்டத்தை ஒரு குற்றமான விடயமாக காட்ட முற்படுவதால் மக்கள் மனம் மாறிவிடப் போவதில்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் கலை யதார்த்தமாக இருக்கிறது. தமிழரசு கட்சி தேர்தல் அரசியலில் வெளியேறியதுக்கு என்ன காரணம்? தேர்தல் அரசியலில் வெளியேறவில்லை. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே கூட்டமைப்பாக இல்லாமல் தனித்து போட்டியிடுவதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற தேர்தல் பொறிமுறையினூடாக அதிக ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தாலும் உள்ளார்ந்த ரீதியிலே வீட்டு சின்னம் என்பது மக்கள் மனதிலே இருக்கிறது. ஆகவே நாங்கள் தனித்து போய் இதை சாட்டி கொண்டு தனித்து போய் நின்று நாங்கள் போட்டியிட்டு விட்டால் மற்றவர்கள் எல்லோரும் செயலற்று போய்விடுவார்கள், கட்டி விடலாம். அல்லது ஆனால் நீங்கள் ஏற்கனவே கூறிய அந்த கருத்து மக்கள் மனங்களில் இன்னும் போராட்டத்தினுடைய வீரியம் இருக்கிறது, அந்த வழிகள் இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது. இப்போது இவர்கள் தனித்து போகின்ற பொழுது சரியான படத்தை புகட்டக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனித்து பயணித்த பொழுது நாங்கள் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமை பலப்படுத்தி டெலோவும் புலட்டும் ஒன்றாக இணைந்து மற்ற கட்சிகளையும் இணைத்து ஜனநாயக போராளிகளையும் இணைத்து நாங்கள் ஒரு 5 கட்சிகள் ஒரு பலமான தமிழ் தேசிய கூட்டமைப்பாக குத்துவிளக்கு சின்னத்தில் நாங்கள் வேட்பாளர்களை களமிறக்கிய பொழுது மிக குறுகிய காலத்திலே நாங்கள் பொத்துவிலிருந்து நெடுந்தீவு வரைக்கும் அனைத்து வட்டாரங்களிலும் நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு பலமான கட்டமைப்பாக தேர்தலில் களமிறங்கியிருந்தோம். அப்பொழுது தமிழரசு கட்சி அதாவது வீட்டு சின்னத்துக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்ததோ அதே அளவு செல்வாக்கு குத்துவிளக்கு சின்னத்துக்கும் எழுந்திருந்ததை நீங்கள் அவதானித்திருக்க முடியும், குறிப்பாக எல்லா மாவட்டங்களிலும். ஆகவே இந்த தேர்தல் என்று ஒன்று நடைபெற்றிருந்தால் அதற்கான கணிப்பீட்டை நாங்கள் எட்டியிருக்க முடியும். ஆகவே மக்கள் அந்த இடத்திலே அவர்கள் அதை மறப்பதற்கு தயாராக இல்லை. இப்பொழுது கூட நீங்கள் பாராளுமன்ற தேர்தலை பார்த்தீர்கள் என்றால்
கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே 9 ஆசனங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கிடைத்தது. அதிலே டெலோவிற்கும் 3 ஆசனங்களை வழங்கினார்கள் மக்கள். புலட்டுக்கு ஒரு ஆசனத்தை வழங்கினார்கள். 5 ஆசனங்கள் தமிழரசு கட்சிக்கு வழங்கினார்கள். தமிழரசு கட்சியிலே கிட்டத்தட்ட 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி இழந்திருக்கிறார்கள். சிட்டிங் எம்பிஸ் 7 பேர் பதவி இழந்திருக்கிறார்கள். ஆகவே மக்களும் செய்தியை சொல்வதில் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு கிடைத்த வெற்றியின் மமதையாக நான் சொல்லவில்லை. தமிழ் தேசிய பரப்பிலே எங்களுடைய அரசியலை ஒரு பலமான கட்டமைப்பாக எடுத்துச் செல்வதற்கு இப்படியான இருமாப்போடு கூடிய ஆரோக்கியமற்ற கருத்துக்கள் உதவாது. ஆகவே இதில் அவர்களும் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. விடுதலை புலிகளுடைய அழிவுக்கு பிறகான காலப்பகுதியில் அரசியல் ரீதியாக தமிழ் தேசிய கூட்டம் ஒரு கட்சியாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை விடுத்ததில் IPRLF இருந்தது, டெலோ புலட் போன்ற அமைப்புகள் தீவிரமாக இருந்தன. ஆனாலும் ஏதோ ஒரு அடிப்படையில் தமிழரசு கட்சியின் மீது தங்கி இருக்கிறோமோ என்கிற அடிப்படையிலான கருத்துக்களாகவே அமைந்திருந்தன. அந்த ஒரு கட்சி மாத்திரம்தான் அதனை முழுமையாக செயற்படுத்துவதில் பின்னென்று செயற்பட்டது. ஏன் இப்படியான ஒரு நிலைமை, அதாவது தமிழரசு கட்சியில் தங்கி வாழ்கின்ற ஒரு நிலைமை ஏன் போராட்டங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது? தங்கி வாழுகின்ற நிலைமைகள் அல்ல இர்ஃபான். அந்த கட்சியினுடைய தமிழரசு கட்சியினுடைய சின்னம் அவர்களுடைய கட்சியின் சின்னமாக இருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படாததினாலே தமிழரசு கட்சியினுடைய பேரிலேயே மற்ற இயக்கங்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே தேர்தலை எதிர்கொண்டார்கள். அதே போன்று அந்த வீட்டு சின்னத்திற்குத்தான் தங்களுடைய உடல், பொருள், ஆவி, நிதி என்பவற்றை எல்லாவற்றையும் செலவழித்து வீட்டு சின்னத்தை தான் மக்கள் மத்தியிலே பிரபல்யப்படுத்தினார்கள். அதனால் விட்டுக்கொடு செயற்பட்டார்கள். அப்படி ஒரு செயற்பாட்டை செய்கின்ற பொழுது தமிழரசு கட்சி நினைத்து கொண்டார்கள், எப்போ வீட்டு சின்னத்துக்கு தான் வாக்கு விழுகிறது, அதற்கான பங்களிப்பை மற்றவர்களும் செய்திருக்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை மறந்துவிட்டார்கள். ஆகவே அந்த செயற்பாடு என்பது ஏதோ தங்களுக்கு தான் அந்த வெற்றி கிடைத்திருக்கிறது, மற்றவர்கள் அது இல்லை என்றால் மற்றவர்களால் வெல்ல முடியாது என்ற மாதிரியான ஒரு கற்பனைக்குள் அந்த அடுத்து வந்தவர்கள், இடையிட்டு வந்தவர்கள் சிந்திக்க தலைப்பட்டு விட்டார்கள். அதனால்தான் நாங்கள் தனித்து செயற்படுவோம், மற்ற கட்சிகளை ஓரம் காட்டினால் தாங்கள் தனித்து வென்று விடலாம். உதாரணமாக இப்போ பாடசாலையிலே உண்மையாக பார்த்தால் கணவன் மனைவியோ அல்லது ஒரு குடும்பமோ ஏதோ ஒரு இருக்கிற சகோதரர்களோடு ஒரு ஒற்றுமையின்மை ஏதோ ஒன்று இருக்கிறது, ஒன்று தந்தைக்கு பிள்ளைகளோடு கோபம், இது போன்றதொரு நிலைப்பாட்டை தான் நாங்கள் இந்த உங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் பார்க்கிறோம். அப்படி பார்த்தால் முதலில் வெளியேறி இருக்கிற வேண்டியவர்கள் நீங்கள் தான். போராட்ட இயக்கங்களே ஒரு குழுக்களாக வந்து ஏன் தமிழரசு கட்சிக்கு சவாலாக நீங்கள் சொல்வது போன்ற அந்த உணர்வோடு மக்கள் இருப்பார்களாக இருந்தால் ஏன்னு உங்களுக்கு தனித்து ஏற்கனவே வர முடியாமல் இருந்தது. இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் அதனை இழுத்தடித்துக் கொண்டே இருந்திருக்கிறீர்கள். இல்லையே, தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு வெளியே வர வேண்டிய தேவை எங்களுக்கு என்றுமே இருந்ததில்லை. ஏன்னால் அதன் ஆரம்ப கர்த்தாக்களாக நாங்கள் தான் இருந்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று யாரும் எங்களை வற்புறுத்த முடியாது. ஆனால் நீங்கள் அவர்களை வற்புறுத்த முடியும். இல்லை, அவர்களுடைய சின்னத்தை நாங்கள் ஒரு ஏற்புடைமையிலே தான் நாங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வார்கள், ஒரு 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 புரிந்துணர்வோடு தான் தமிழரசு கட்சியினுடைய பெயரோடு தேசிய கூட்டமைப்பு ஒரு பெயர் இருக்கட்டும். உங்களுக்கு பெயர் வேண்டுமா, பெயரை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய சின்னம் வேண்டுமா, சின்னத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழரசு கட்சி நீங்கள் வெளியேறுங்கள் என்று ஏன் போராட்ட இயக்கங்களால் சொல்ல முடியாமல் போனோம்? இல்லை, நாங்கள் எப்பொழுதுமே எல்லோரும் ஒன்றித்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கையாக இருந்தது. ஏனென்றால் தனித்து பயணித்ததின் பலனை நாங்கள் அனுபவித்தவர்கள். அதனால் வந்த பாரிய முப்படைகளை வைத்துக்கொண்டும் எங்களால் சில இலக்குகளை அடைய முடியாத வலியை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்கள். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் அதுக்கு ஒரு உதாரணமாக திகழ வேண்டுமே தவிர நாங்களும் அதே போன்று வெளியேறுவதால் அர்த்தமில்லை. அவை இந்த பலமான கட்டமைப்பை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இறுதி வரைக்கும் கோரிக்கையாக இருந்தது. வெளியே இருக்கக்கூடிய மற்றவர்களையும் ஒன்றிணைத்து இதை ஒரு வரையறுத்து ஒரு ஸ்தாபனமயப்படுத்தி இதை ஒரு நல்ல கட்சியாக பொது சின்னத்திற்குள் பதிவு செய்து, அதை வீட்டு சின்னமாக இருந்தால் வீட்டு சின்னத்தின் கீழ் நாங்கள் பதிவு செய்து இந்த கூட்டமைப்பை ஒரு பலமாக முன்னெடுத்து செல்வோம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் பிரகாரம்தான் தமிழரசு கட்சி அதிலிருந்து அவர்களாக தீர்மானித்து தேர்தலை எதிர்கொள்வதற்காக வெளியேறினார்கள். ஆனால் நாங்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மற்றவர்களையும் அரவணைத்து கொண்டு அதற்கான ஒரு பொது சின்னத்தை உருவாக்கி ஒரு யாப்போடு உள்ள ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக பயணித்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் புதிதாக அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள். ஒரு தேர்தல் ஒன்று, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒன்று நடைபெற்றிருந்தால் உங்களுடைய பலமும் அவர்களுடைய பலமும் தெரிந்திருக்கும் நிச்சயம். இதே இடத்தில் இப்பொழுது உங்களுடைய
கூட்டணிக்குள் தமிழரசு கட்சி அடுத்த தேர்தல் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் இப்படி தனியாக போவோம், தொழில்நுட்ப ரீதியாக இருக்கிற கணக்குகளை வைத்து பார்த்து நாங்கள் தேர்தல் அரசியல் களமிறங்குவோம் என்று எடுத்த தமிழரசு கட்சி எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கி ஒரு மாகாண சபை தேர்தலோ ஒரு நாடாளுமன்ற தேர்தலோ வந்தால் அவர்கள் உங்களோடு வந்து இணைந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயார்? நிச்சயமாக இணைந்து பயணிப்பதற்கு அவர்கள் மாத்திரமல்ல, கஜேந்திரகுமார் அவர்களோ வேறு தமிழ் தேசியத்தில் பயணிக்கக்கூடிய கட்சிகளோ இணைந்து கொண்டால் அனைவரையும் ஒன்றிணைத்து கொண்டு ஒன்றாக பயணிப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது நீங்கள் ஒன்றாக பயணிப்பது என்ற ஒரு விடயத்தை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கட்சியில் இருந்தவர்கள் தான் சிவாஜிலிங்கம், ஸ்ரீகாந்தா போன்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இவர்களும் ஒரு கட்டத்துக்கு மேல் ஒரு ஒருமித்த நிலைப்பாட்டில் பயணிக்க முடியாத சூழ்நிலை வந்து விடுகிறது. உங்களுடைய கட்சிக்குள்ளும் இவ்வாறு கருத்து முரண்பாடு உள்ளவர்கள் இருக்கிறார்களா? இல்லை, கட்சி என்று ஒரு ஜனநாயக பரப்பிலே கட்சிகள் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட சிந்தனைகள் இருப்பது என்பது வளமை. அந்த மாறுபட்ட சிந்தனைகளோடு ஒருமித்து பயணிப்பது என்பது தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவால். வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு எப்படி ஒருமித்து ஒரு கூட்டமைப்பாக ஒரு கட்டமைப்பாக நாங்கள் பயணிக்க முடியும், பயணிப்போம் என்பதில் தான் இதை வழிநடத்தி செல்லு கொண்டிருப்பவருடைய தலைமைத்துவம் வெளிப்படுகிறது. ஆகவே இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்ட பொழுது கூட விடுதலை புலிகள் நினைத்திருந்தால் எல்லாரும் கட்சியை கலையுங்கள், ஒரு கட்சியில் உறுப்புரிமை எடுங்கள், அதிலே போட்டி போடுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அவர்களும் அந்த விடயத்தை உணர்ந்து கொண்டார்கள். தனித்தனி கட்சியாக வேறு வேறு கோட்பாடுகளோடு வேறு கட்டமைப்புகளோடு இருந்தாலும் மாறுபட்ட கருத்துக்கள், நோக்கம் என்பது ஒன்றாக இருப்பதனாலே உங்கள் சுயாதீனத்தை பேணிக்கொண்டு ஒரு கூட்டமைப்பாக பயணிப்போம் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஜனநாயக பரப்போடு அப்படியான ஒரு நிலைப்பாட்டோடு தான் நாங்கள் பயணிப்பது என்பது உசிதமாக இருக்கும் எதிர்காலத்திலே. ஆனால் காலப்போக்கிலே எல்லோரும் ஒருமித்து பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது பின்னர் இது ஒரு கட்சி கட்டமைப்பாக ஒரு கட்சி கட்டமைப்பாக வருகின்ற பொழுது மற்ற கட்சிகள் அதிலிருந்து காலப்போக்கிலே மறைந்து இந்த கூட்டமைப்பு என்பதும் இந்த பொது சின்னமும் தான் தமிழ் மக்களுடைய அடையாளமாக வரலாற்றிலே பதியப்படுகின்ற அளவிற்கு மாற்றம் அடைய சந்தர்ப்பம் இருக்கு. இயக்கம் சார்ந்து செயற்படுகின்றது. இப்போ உங்களோடு இணைந்திருக்கிற கூட்டணி பற்றி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் சி விக்னேஸ்வரன் அவர்களுடைய மாகாண முதலமைச்சராக அவர் இருந்த காலப்பகுதியில் அவர் செயற்பட்ட விதம் தொடர்பில் உங்களுடைய கருத்து நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? மாகாண சபை முதலமைச்சராக அவர் செயற்பட்ட விதத்திலே முதலாவது எங்களுக்கும் பல்வேறு விதமான கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட அபிவிருத்தி என்ற நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது தான் மாகாண சபை. அந்த மாகாண சபையினுடைய முதலமைச்சராக ஒட்டுமொத்தமாக கூட்டமைப்பினாலே அடையாளப்படுத்தப்பட்டு அந்த பதவி நிலையை அவர் அலங்கரித்தவர். ஆனால் மாகாண சபையிலே என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் என்ற விடயங்களில் பல விடயங்கள் செயற்படுத்தப்படவில்லை என்பதிலும் எங்களுக்கு ஆதங்கம் உண்டு. ஆனால் அதற்கு விக்னேஸ்வரன் ஐயாவினாலும் பல காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது. மாகாண சபை உறுப்பினர்களாலும் பல காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது. ஏனென்றால் மாகாண சபை அங்கு இயங்கிக் கொண்டிருந்த பொழுது தெற்கிலே இருக்கக்கூடிய ஆட்சி ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு எதிர்நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஆட்சியாக அமைந்திருந்தது. ஆகவே பல அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கவில்லை, பல அதிகாரங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. நடைமுறைப்படுத்தப்பட்ட பல அதிகாரங்கள் அரசு சட்டங்களினாலே மீளப்பெறப்பட்டிருந்தன. ஆக முற்றுமுழுதான ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரங்களை முற்றுமுழுதாக பயன்படுத்தி கொண்டு இயங்கக்கூடிய சூழ்நிலையில் வடமாகாண சபை இருக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு நியாயமான கருத்து விக்னேஸ்வரன் ஐயாவினாலும் மாகாண சபை உறுப்பினராலும் முன்வைக்கப்படுகிறது. ஏன் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகிறீர்கள்? ஏன் ஒரு மாகாண முதலமைச்சருக்காக வாக்கு கேட்கிறீர்கள்? இல்லை, அந்த அதிகாரங்களை பகிர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக சிறப்பு ரீதியாக செயற்படுத்த வேண்டியது நிச்சயமாக. ஆகவே அந்த விடயத்திலே சில நியதி சட்டங்களை இயற்றி அந்த ஏற்பாடுகளை செய்து அதை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்தாமல் ஒரு ஆளுமையோடு செயற்பட்டு இப்படியான சூழ்நிலை இருப்பதால் இதனூடாகத்தான் நாங்கள் பயணிக்க வேண்டி இருக்கிறது, அரசியல் அழுத்தங்களினூடாக. அதை கிழக்கு மாநிலத்துக்கு இந்த பிரச்சனை இல்லையா? கிழக்கு மாநிலத்திலும் இதே பிரச்சனை இருந்தது. அது அரசாங்கத்தோடு சேர்ந்த ஒரு கட்சியாக இருந்தபடியினாலே பல விடயங்கள் அவர்களால் செயற்படுத்தக்கூடியதாக இருந்தது. தெற்கிலே இருக்கக்கூடிய பல மாகாண சபைகளை எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ தென் மாகாண சபை என்பது அவர்களுக்கான வீட்டு திட்டம் என்பது அவர்களுடைய முற்றுமுழுதான அதிகாரத்துக்கு கீழ் நியதி சட்டத்தின்படி வழங்கப்பட்டிருக்கிறது. இது வடக்குக்கு இல்லை. மீன்பிடி என்பது அவர்களுக்கு முற்றுமுழுதாக வழங்கப்பட்டிருக்கிறது. மேல் மாகாணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆட்சியில் இருப்பவர்களுடைய கட்டுப்பாட்டிலே மேல் மாகாணம் வந்திருந்தது. அப்பொழுது பிரசன்ன ரணதுங்க அவர்கள் தான் முதலமைச்சராக இருந்தார். பல அதிகாரங்கள், உதாரணமாக நிதி அதிகாரத்தின் பெரும்பங்கு வரிகள் எடுப்பது
என்பது கூட இன்றைக்கு நீங்கள் ஒரு கட்டிடத்தை நீங்கள் விற்பனை செய்வதாக இருந்தால் மாகாண சபைக்கு அந்த வரியை செலுத்துகின்றது, அதை பரிபாலனம் செய்கின்ற அதிகாரம் முழுவதும் மேல் மாகாண சபை வைத்திருக்கிறது. மேல் மாகாணத்துக்கு இருக்கிற அதே அதிகாரங்கள் தென் மாகாணத்துக்கு இருக்கிற அதே அதிகாரங்கள் ஏன் வட மாகாணத்துக்கு இல்லை? அதாவது அரசியல் ரீதியாக காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் இல்லை என்று சொல்வதை நாங்கள் கேட்கிறோம். உண்மையில் அப்படியான ஒரு, அதாவது அரசியலமைப்பில் இருந்தாலும் அதனை அமுல்படுத்துவதில் மத்திய அரசாங்கத்துக்கு சில பிரச்சனைகள் இருப்பதாக அவர்கள் உணர்ந்து கொண்டு அமுல்படுத்தாமல் இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற சில சின்ன சின்ன இந்த விடயங்கள் எப்படி அங்கு தடுக்கப்படும்? அரசியல் ரீதியாக அது வழங்கப்பட்டு தான் இருக்கிறது மாகாண சபை. முதலாவது 87ஆம் ஆண்டிலேயே இந்த மாகாண சபை 89ஆம் ஆண்டிலேயே முற்று முழுதாக அது நடைமுறைப்படுத்தப்படாமல் முடக்கப்பட்டது. இது பிரதான காரணம். நிர்வாகிகளால் மாத்திரம்தான் அந்த மாகாண சபை நிலைமை நடத்தப்பட்டு அது இயங்காமலே இருந்தது. யுத்த காலத்திலே யுத்தம் முடிவடைந்து 2013ஆம் ஆண்டு மாகாண சபை தெரிவு செய்யப்பட்டு இயங்கநிலைக்கு வருகின்ற பொழுது தெற்கில் இருக்கக்கூடிய பல மாகாண சபைகள் தங்களுடைய மாகாண சபைக்கான நியதி சட்டங்களை இயற்றி அதை மாகாண சபையிலும் ரீதியாக அனுமதியை பெற்றதோடு மாத்திரமன்றால் பாராளுமன்ற அனுமதியையும் பெற்றுக்கொண்டு நியதி சட்டங்களை இயற்றி கொண்டார்கள். ஆனால் வடக்கு மாகாண சபை அப்படியானதை ஏற்றுகின்ற பொழுது ஆளுநரால் அது பரிந்துரைக்கப்படவும் இல்லை. அதற்கான ஆதரவு நிலைமையிலே அரசியல் சூழ்நிலையும் இருக்கவில்லை. ஆனால் நல்லாட்சி அரசாங்க காலத்திலே 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அப்பொழுது தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழரசுக் கட்சியிடம் உத்தியோகபூர்வமான கோரிக்கையை வைத்தது. அரசியல் தீர்வு நல்லாட்சி அரசாங்கத்திலே அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய கால நீடிப்பு, அதனுடைய யதார்த்தமாக அது நடைமுறைக்கு வருவது என்பது ஒரு ஆட்சி காலத்துக்குள் அது நடைமுறைப்படுத்த முடியாது. இந்த ஆட்சி முறை இன்னுமொரு முறை வருமாக இருந்தால்தான் அந்த அரசியல் புதிய அரசியல் யாப் என்பது முற்று முழுதாக நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆகவே ஏற்கனவே அரசியல் யாப்பில் இருக்கக்கூடிய விடயங்களை முற்று முழுதாக நடைமுறைப்படுத்துவதற்கு இலகுவான வழி அதை இப்பொழுது நடைமுறைப்படுத்துவோம். 3/2 பெரும்பான்மைக்கு மேலான ஆசனங்களை அரசாங்கம் வைத்திருக்கிறது. தமிழரசுக் கட்சியும் சேர்ந்தால் கிட்டத்தட்ட 170 ஆசனத்துக்கு மேலே வாக்குகள் கிடைக்கும், 175க்கு மேலே வாக்குகள் கிடைக்கும். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இந்த ஏற்கனவே மற்ற மாகாணங்களில் இயற்றப்பட்ட நியதி சட்டங்களையும் எங்கள் பறிக்கப்பட்ட சட்டங்களையும் மீள அரசியல் யாப்பிலே இருப்பவற்றையும் நடைமுறைப்படுத்தி முற்றுமுழுதாக மீளப்புறப்பட்ட சட்டங்களை முற்றுமுழுதாக நாங்கள் அதற்கான சட்டமூலங்களை இயற்றி நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம். குறுகிய ஒரு 6 மாத காலத்துக்குள் இதை செய்ய முடியும் என்று நாங்கள் உத்தியோகபூர்வமாக கோரிக்கையை வைத்தோம். ஆனால் அந்த நேரத்தில் சம்பந்தனையா இல்லை, இந்த அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் நகருகிறோம், ஆகவே இதை நாங்கள் தும்புக்கட்டையாலும் தொட்டு பார்க்க மாட்டோம் என்று இதற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்ததனாலே இன்று எங்களுக்கான அரசியல் தீர்வும் இல்லை, அரசியல் யாப்பிலே இருக்கிற விடயங்களும் நடைமுறைப்படுத்தப்படாத ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம். இதை நாங்கள் தீர்க்க தரிசனமாக அன்று கோரிக்கை முன்வைத்திருந்தோம். அதே போன்று இப்பொழுது யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு நாங்கள் அரசியல் யாப்பிலே இருப்பதை முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்தி கொண்டு அரசியல் தீர்வையும் சமாந்தரமாக பேசுவோம் என்ற நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் அந்த யதார்த்த களநிலை புரிந்திருக்கிறது. கனவுலகத்திலிருந்து இப்பொழுது நாங்கள் இறங்கி இருக்கிறோம். சரியான முறையில் எப்படி கையாள முடியும். இது 2016 நல்லாட்சி அரசாங்கம், அந்த அரசாங்கம் இங்கு இருக்கின்ற பொழுது வடக்கிலே மாகாண சபையும் எங்கள் கைகளில் இருந்த பொழுது, கிழக்கிலும் மாகாண சபை இருந்த பொழுது இந்த அதிகார பயிரை மிக திறமையாக செழுமையாக நடத்தி இருக்க முடியும். அது தீர்வல்ல, ஆனால் செய்திருக்க முடியும். தமிழ் கட்சிகளை பார்த்தால் எல்லா கட்சிகளையும் போல் இந்தியாவோட ஒரு நெருக்கமான உறவை கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்தியா அந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை அணுகிறதா என்று கேட்டால் அதில் சந்தேகம் இருக்கிறது. உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லை? தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இந்தியா நேர்மையாக அணுகிறதா இல்லையா என்பதற்கு முன்னர் அந்த இந்தியாவுடைய அணுகுமுறையை தமிழ் தரப்புகள் ஆரம்ப காலத்தில் 86, 87ஆம் ஆண்டு காலத்திலே இந்தியா வலிந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனையில் தலை நீட்டிய பொழுது நாங்கள் அதை நேர்மையாக அணுகினோமா என்ற ஒரு கேள்வியையும் நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த அடிப்படையில்? அதாவது நாங்கள் இந்திய இராணுவத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட யுத்தம், பின்னர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை, பேர்ந்து நாங்கள் அவர்கள் கொண்டு வந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை நாங்கள் நிராகரித்தமை, அது ஒரு அரசியல் தீர்வு அல்ல என்பதில் நாங்கள் மிக தெளிவாக இருந்தோம். ஆனால் அதிகார பகிர்வு என்ற விடயத்திலே அதை கவனத்தில் எடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருந்தது. ஆரம்ப புள்ளி என்று இல்லாவிட்டாலும் கூட ஒரு அதிகார பகிர்வு நிலையாக நாங்கள் அதை கையாண்டு இருக்கலாம். ஆனால் அதில் எங்களுக்கு ஏற்பட்ட முரண்பாட்டு நிலைமைகள் 87ஆம் ஆண்டிலே இது ஒரு பாரிய ஒரு சிக்கலை தமிழ் மக்களுக்கு தோற்றுவித்திருந்தது. 2008ஆம் ஆண்டு யுத்தம் முடிகின்ற பொழுதுதான்
இந்தியாவினுடைய உதவி இல்லாமல் தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாதென்றும் இந்தியாவினுடைய உதவி எங்களுக்கு அவசியம் என்று இருகரம் நோக்கி நாங்கள் இந்தியாவை வரவழைக்கிறோம் என்ற நிலைப்பாட்டிற்கு தமிழ் தரப்பு அப்பொழுது அதனுடைய தலைமை தாங்கிக் கொண்டு யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த தமிழ் தரப்பு முடிவுக்கு வந்து பிரபாகரன் அவர்களும் மாவட்ட முறையிலே அறிவித்தார். ஆனால் காலம் கடந்து விட்டது. அவை இப்போ இந்தியா அதில் எப்படி சின்சியர் அதில் அர்ப்பணிப்போடு இருக்கிறதா என்றால் இந்தியாவினால் எங்கள் மீது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை கூறியிருந்தீர்கள். இந்தியா எங்கள் மீது கொண்டிருந்த அக்கறையை நாங்கள் எந்த அளவு தூரம் அதனை பொருட்படுத்தி இருக்கிறோம், பயன்படுத்தி இருக்கிறோம் என்பது உண்மையில் இந்தியா தமிழ் மக்களுடைய விடுதலைக்கான இந்த போராட்டம் அல்லது அதிகார பகிர்வு சார்ந்த உரிமை சார்ந்த விடயங்களில் அவர்களுக்கு ஒரு தீர்வு அவசியம் என்ற உண்மையான நோக்கத்தோடு தான் உள்ளே வந்தது என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா? இல்லை இர்ஃபான், ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தேசமும் தங்களுடைய அரசியல் பாதுகாப்பு பொருளாதார நலன் கொண்டுதான் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் அணுகுவார்கள். நிச்சயமாக. அப்போ இலங்கை என்று வருகின்ற பொழுது இலங்கை என்றால் யார் என்பதை முதல் அவர்கள் பார்ப்பார்கள். இலங்கை என்று யாரை இலங்கை குறிக்கிறது என்பது. ஆகவே இலங்கையினோடு உறவை பேண வேண்டும் என்பதில் அவர்கள் மிக குறியாக இருப்பார்கள். அதற்கு பின்னர் அந்த நாட்டிலே நடக்கக்கூடிய குழப்ப சூழ்நிலைகளை தீர்த்து வைத்து அந்த நாட்டிலே ஒரு சுமூகமான நிலைப்பாட்டை அவர்கள் பேண வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் அவர்கள் எடுப்பார்கள். இது நாடுகளுடைய யதார்த்தமான சூழ்நிலை அதுதான். இப்போ எங்கள் மீது காதல் கொண்டு அவர்கள் வருவார்கள் அல்லது நாங்கள் இந்த அறம் செய்ய ஆறுவது சினம் என்ற அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்தியா எங்களோடு அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதும் தவறு. ஆனால் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலை, தென்னிலங்கையில் ஜே.ஆர். ஜெயவர்தன, அங்கு ராஜீவ்காந்தி, அமெரிக்க இந்திய உறவுகள் ஏற்பட்ட நெருக்கடிகள், இந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு தான் தமிழர் தரப்பினுடைய விடயத்திலே இந்தியா அக்கறை காட்ட முற்பட்டது. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையை நாங்களும் மிக தந்திரோபாயமாக பயன்படுத்தி இருக்கலாம். இன்று எப்படி தென்னிலங்கையில் இருப்பவர்கள் தந்திரோபாயமாக இந்திய உறவையும் பயன்படுத்துகிறார்கள், சீன உறவையும் பயன்படுத்துகிறார்கள், அமெரிக்க உறவையும் பயன்படுத்துகிறார்கள், அதுபோல் ஒரு தேசிய இனமாக நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை மிக சாதுரியமாக பயன்படுத்தி இருக்க முடியும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. அது பலரும் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். அதை பின்னாளிலே உணர்ந்து கொண்டு அதைக்கு சாதகமான கருத்துக்களையும் பலர் முன்வைத்தார்கள். இன்றொழுது எல்லோருமே அந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக கடும் போக்கில் இருந்தவர் கூட ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கு பின்னர் இந்த கலை யதார்த்தம் என்ன என்பதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். அது தென்னிலங்கையாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும். ஆகவே ஒரு தமிழ் ஒரு நாட்டினுடைய தேசிய இனமாக எங்களுடைய விடுதலை அல்லது எங்களுடைய அரசியல் தீர்வு என்ற விடயத்தை நாங்கள் அணுகுகின்ற பொழுது முதலாவது அதற்கு எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நாடாக அண்டை நாடு தான் இருக்க முடியும். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ராஜதந்திர சூழ்நிலைகளை, பூகோள அரசியல் சூழ்நிலைகளை திறமையாக கையாண்டிருந்தால் நாங்கள் பல விடயங்களை சாதித்திருக்கலாம். சமஷ்டியான தீர்வு அல்லது தமிழீழம் என்பது சாத்தியம் இல்லாமல் போயிருந்தாலும் இன்றிருக்கின்ற இந்த நிலைமையில் இல்லாத ஒரு சிறந்த நிலைமையில் விடயங்களை அணுகியிருக்கலாம் அல்லது நிகழ்ந்திருக்கலாம் என்பது எங்களுடைய கருத்து. நீங்கள் எந்த காலப்பகுதியில் இந்தியாவில் இருந்தீர்கள்? 86ஆம் ஆண்டிலிருந்து 88ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்தேன் இந்தியா. இந்த ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை தொடர்பான விடயம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. இன்னும் சரியான ஆதாரபூர்வமான விடயங்களை வைத்து இன்னார் தான் செய்தார்கள் என்பது தொடர்பில் தமிழகத்திலிருந்து இன்னும் உறுதியான விடயங்கள் கிடைக்கவில்லை. ஆனாலும் விடுதலை புலிகளின் தலைவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது ஒரு துர்ப்பாக்கியமான சம்பவம் என்று கூறியிருந்தார். அப்படி அவர் கூறுவதன் மூலம் விடுதலை புலிகள் தான் அதனை செய்தது என்பது அவர் ஏற்றுக்கொண்டிருப்பது போன்ற ஒரு தோரணை ஏற்படுகிறது அல்லவா? இது பற்றிய உங்களுடைய நிலைப்பாடு இல்லை, விடுதலை புலிகளுடைய தலைவர் மாத்திரமல்ல, அதனுடைய அரசியல் ஆலோசகர் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் கூட அது ஒரு வரலாற்று துன்பியல் நிகழ்வு, நாங்கள் மனம் வருந்துகிறோம் என்றும் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் 2008ஆம் ஆண்டு நடத்திய அவருடைய மாவீரர் தின உரையிலே நடந்த கசப்பான விடயங்களை மறந்து மன்னித்து நாங்கள் உறவுகளை புதுப்பிக்க விரும்புகிறோம் என்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த ராஜதந்திர ரீதியான வசன குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் போல இருக்கிறது. அந்த வாக்குமூலங்களின் அடிப்படையிலே தான் அந்த முடிவுகள் எப்படி அவர்கள் தீர்மானத்துக்கு வந்திருப்பார்கள் என்பதை நாங்கள் உணர முடியும். இதே போன்று தமிழ்நாட்டிலே நடந்த அப்பொழுது ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற நேரம், இந்த யுத்தம் துவங்குவதற்கு முன்னர் துவங்கி நடந்து கொண்டிருந்த வேளையிலே அங்கு தேர்தல் நடைபெற்று கொண்டு ராகுல் காந்தி அவர்கள் கோயம்புத்தூரில் நடந்த கூட்டத்திலே உரையாற்றுகின்ற பொழுது
அங்கிருந்து ஒருவர் கேள்வி கேட்டிருந்தால் இலங்கையிலே யுத்தம் நடைபெறுகிறது, நீங்கள் அதை தடுத்து நிறுத்த ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று. அப்பொழுது அவர் சொன்ன கூற்று, அது சரி என்று நான் சொல்லவில்லை, அவர் சொன்ன கூற்று, கருணாநிதி அவர்களை அஸ்ஸாம் கெரில்லாக்கள் கொலை செய்து விட்டால் அந்த இந்திய இராணுவம் அஸ்ஸாமில் கெரில்லாக்களை அடக்க முற்படுகின்ற பொழுது ஸ்டாலின் அவர்கள் அந்த கெரில்லாக்களை அடக்க வேண்டாம் என்று கூறுவாரா? அது நியாயமானதா என்றால் அவருடைய தொக்கி நிற்கிற கருத்து என்னென்றால், என்னுடைய தந்தையாரை அவர்கள் கொலை செய்ததினாலே அவர்களை அடக்குவதற்குத்தான் இது ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழினத்தினுடைய விடயத்தை கேள்விக்குறியாக்கப் போகிறது என்பதை பற்றி சிந்திக்காமல், என்னுடைய அந்த கொலையை செய்தவர்களை இலங்கை இராணுவம் கைப்பற்ற முற்படுகிறது அல்லது தண்டனை வழங்க முற்படுகிறது, நான் எப்படி அதை நிறுத்துவதென்ற போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தேன். அவை இந்த ராஜதந்திர கருத்து பரிமாற்றம் என்பதிலே யார் செய்தார் யார் செய்யவில்லை என்பது அங்கிருக்கக்கூடிய புலனாய்வாளர்கள் அவர்களால் தான் அதை நிரூபிக்க முடியும். இன்று வரைக்கும் இருக்கிறது. அரசியல் நிலைமை அந்த நேரத்தில் சில ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயற்பட்டுக் கொண்டிருந்தார். அவர் நினைத்திருந்தால் கூட கொண்டு வடித்த இடத்துக்கோ அல்லது அந்த மாகாணத்தினுடைய முக்கியமான அரசியல்வாதி என்ற அடிப்படையில் மாநிலத்தினுடைய அவருக்கு ஒரு மணி நேரத்தில் வந்திருக்க முடியும். ஆனால் அவர் அவ்வாறு செயற்படவும் இல்லை. அதே நேரத்தில் திமுகவினுடைய செயற்பாடுகள் என்று பல விடயங்கள் இருக்கிறது. உண்மையில் இந்தியாவினுடைய ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக விடுதலை புலிகளை சார்ந்தவர்கள் பயன்படுத்தப்பட்டார்களா அல்லது வேறு தரப்பினரால் இது செய்யப்பட்டதா அல்லது இவர்கள் முயற்சி எடுக்கும் பொழுதோ இன்னொரு தரப்பு வந்து இதனை செய்ததா அல்லது காங்கிரஸ் கட்சியை அவ்வாறு செய்து கொண்டதா தேர்தல் அரசியலுக்கு என்றெல்லாம் பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் உங்களிடம் இருக்கிறது. அது அப்படி இன்று வரையும் அது சர்ச்சையாக இருக்கின்றபடினாலே என்னால் கூட ஒரு தெளிவான கருத்தை சொல்லக்கூடிய நிலைமையில் நான் அவ்வளவு சக்தி வாய்ந்தவன் அல்ல. ஆனால் அந்த விடயத்திலே பிரதான சந்தேகவாளியாக அவர்கள் விடுதலை புலிகளைத்தான் குறிவைத்தார்கள். கைது செய்யப்பட்டவர்களும் அப்படி தமிழர்களைத்தான் கைது செய்தார்கள். அந்த விசாரணைகளும் அதன் அடிப்படையில் தான் நடைபெற்றது. இப்படி ஆனால் வேறு விதமான கருத்துக்களும் அதில் பின்னர் எழ ஆரம்பித்திருக்கிறது. இன்று அது ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக யார் செய்தார்கள் என்பதை பற்றி பல விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதை பற்றி சம்பந்தப்பட்ட இரண்டு தரப்பையும் பார்த்தால் விடுதலை புலிகள் தான் செய்தார்கள் என்ற நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இருக்கிறது. ராகுல் காந்தியினுடைய கருத்தும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் அதை ஒத்ததாகத்தான் இருக்கிறது. ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் போலத்தான் தெரிகிறது. இதனத்தில் இன்னும் ஒரு சர்ச்சைக்குரிய விவகாரம், அதுவும் நான் கேட்டேனா படித்தேனா என்பது எனக்கு நினைவில் இல்லை. யுத்த இறுதிக்கால பகுதியில், யுத்தத்தினுடைய இறுதிக்கால பகுதியில் ஒரு கப்பலை அனுப்புவதற்கு ஹிலரி கிளின்டன் தயாரானதாகவும் அதனிடத்தில் சோனியா காந்தி அவர்களிடம், அதாவது இந்தியாவை அணுகாமல் அமெரிக்கா சாதாரணமாக இலங்கை போன்ற நாடுகள் எந்த ஒரு விடயத்தையும் கையில் எடுக்காது என்பது நாம் அறிந்த ராஜேந்திர விடயம். அப்படி இருக்கும்போது சோனியா காந்தி யுத்தம் முடியட்டும், ஒன்று பிரபாகரன் பிடிக்கப்பட வேண்டும் அல்லது கொல்லப்பட வேண்டும், அதற்கு பிறகு தமிழ் மக்களுக்கான தீர்வு குறித்தான விடயத்தை அவர்களுடைய விடயத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் என்று ஹிலரி கிளின்டனிடம் சொன்னதாக ஒரு தகவல் இருக்கிறது. இதனை நீங்கள் எப்படி? அதை பற்றி எனக்கு உறுதியான நிலைப்பாடு என்னிடம் இல்லை. அந்த தகவல்களை நானும் பத்திரிகைகளில் படித்திருக்கிறேன். இப்பொழுது நான் சொல்கிற இந்த விடயம் ஒரு மனைவியினுடைய கவலை, அந்த நேரத்தில் அவருக்கு இருக்கிற கோபம், ஆத்திரம், விரக்தி, தன்னுடைய கணவனை இழந்த வலியின் காரணமாக இந்த விடுதலை புலிகளுக்கான யுத்தம் இலங்கையால் நடத்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டிருப்பதாக உணரலாம். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ராகுல் காந்தியினுடைய கருத்தும் தன்னுடைய தந்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய கருத்தும் இருக்கிறது. ஆனால் இதனை பிரித்து பார்க்க முடியாது. ஆக ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பழிதீர்த்தல் நடவடிக்கையாகத்தான் நான் இறுதி யுத்தத்தை பார்க்கிறேன். இல்லை, பழிதீர்த்தல் என்பது என்ற விடயமாக இருக்கலாம். அது ஹிலரி கிளின்டனுக்கும் சோனியா காந்திக்கும் நடந்த கலந்துரையாடலை பற்றி எனக்கு அறிந்து கொள்ள இந்த வாய்ப்பும் இல்லை. அது ஒரு ஸ்பெக்குலேஷன் என்று கூட நாங்கள் சொல்லலாம். பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு ஊடகங்கள் பலவிதமாக சொல்லுகின்ற விடயங்கள். இதனுடைய உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை எனக்கு உண்மையாக தெரியாது. நீங்கள் அறிந்த வகையில் நீங்கள் ஒரு பார்வையாளர், நீங்கள் விடுதலை போராட்டம் என்ற ஒரு பகுதியில் இருந்தாலும் ஒரு காலகட்ட பகுதியில் உங்களுடைய தொழில்சார், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சார் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு நீங்கள் வருகிறீர்கள். அதற்கு உங்களுடைய செயற்பாடும் படி இருக்கிறது. மீண்டும் ஜனநாயக தேசிய அரசியல் ஈரோட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்த வகையில் அப்பொழுது என்னதான் நடந்தது? உண்மையில் இவ்வாறான ஒரு தேவை அமெரிக்காவுக்கு இருந்ததா அல்லது இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும், தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தேவை சர்வதேச நாடுகளுக்கு இருந்ததா? இதனை எப்படி நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் அல்லது நீங்கள் தெரிந்து கொண்ட விடயங்கள் அடிப்படையில் நீங்கள் சொல்வதாக இருந்தால் எப்படி இதனை
நான் அறிந்த வகையிலே இந்த இறுதியாக நான் நினைக்கிறேன் சுவிஸில் அல்லது பெல்ஜியத்தில் நடந்த பேச்சுவார்த்தை என்று நினைக்கிறேன். இறுதியாக நடந்த பேச்சுவார்த்தை ஒரு அரசியல் தீர்வு ஒன்றை சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தின் பிரகாரம் இலங்கை அரசாங்கம் தமிழ் தரப்புக்கு முன்வைத்திருந்தது. ஒஸ்லோவிலே அதற்கு முன்னரான அந்த பூர்வாங்க அதன் முடிவுகள் பெல்ஜியத்திலேயோ சுவிஸிலோ எட்டப்பட்டிருந்தது. அதற்கு முன்னர் அதிகாரிகள் சென்று அந்த தீர்வை வழங்குகின்ற பொழுது இறுதியாக அவர்கள் சொன்னது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது தான் உங்களுக்கு நல்லது. எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட 7-8 நாடுகள் வல்லரசுகள் என்று சொல்லக்கூடியவர். இது உச்சகட்டமான ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் என்னென்னு சொல்ற ஓட்டோனோமஸ் ஃபெடரல் ஸ்டேட் என்று சொல்வார்கள். சுயாதீனமான ஒரு சமஷ்டி முறைமை. இதை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது. இது ஒரு ராஜதந்திர வசனம். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தீமை என்பதுதான் அதனுடைய சொல்லாத மறுபக்கம். அதுதான். அப்போ அந்த விடயத்தை எப்படி நாங்கள் கையாண்டிருக்கலாம் என்ற விடயத்திலே அவர்களுடைய அரசியல் ஆலோசகர்கள் இப்போ அண்டன் பாலசிங்கம் அவர்கள் கூட இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் முன்வைத்திருந்தார். அதற்கு பின்னர் எல்டிடிக்கு இடையில் ஏற்பட்ட பிளவுகளின் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அதே போன்று ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடு. ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய இயக்கத்திலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியினர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தீர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது. எனக்கு உண்மையாக தெரியவில்லை. அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயணிக்க வேண்டும். ஒரு 5 வருட காலமோ அல்லது இடைக்காலமோ என்னவோ நாங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்ததாக நான் அறிகிறேன். சில வேளைகளில் அதில் ஒரு இணக்கப்பாட்டை நாங்கள் எட்டியிருந்தால் அந்த தீர்வு திட்டத்தை சர்வதேசமும் சேர்ந்து முன்வைத்த அந்த ஆட்டோனோமஸ் ஃபெடரல் ஸ்டேட் என்ற திட்டத்தை அந்த நிலைப்பாட்டை அப்பொழுது ஏற்றுக்கொண்டிருந்தால் அப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட ஒரு பலமான அரசியல் கட்டமைப்பாக தென்னிலங்கையில் இருந்தது. ஏற்றுக்கொண்டிருந்தால் சில வேளைகளில் இந்த அரசியல் பயணம் வேறு திசையில் போயிருக்கு. இந்த மௌனிப்பு என்பது நடந்திருக்கா என்னுடைய எல்லாம் ஒரு ஹைப்போதீசிஸ், ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அப்படி நடந்திருந்தால் இப்படி நடந்திருக்கலாம், நடந்திருக்கலாம், நடக்காமலும் போயிருக்கலாம். இந்த விடயங்களை அந்த விதத்திலே அது அப்படி செய்யாமல் விட்டது ஒரு தவறு என்பது இப்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் பலர் சொல்லுகின்ற கருத்து. தமிழ் அரசியல் தரப்பிலும் சரி வெளிநாட்டு தரப்புகளும் சரி இந்த நடந்து முடிந்த அவ்வளவு மக்களுடைய படுகொலை அவர்களுடைய தியாகம் என்பவற்றிற்கான மதிப்போடு வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அந்த தியாகத்துக்கு முழு மதிப்பையும் வழங்கி கொண்டு இந்த விடயத்தில் அவர்கள் சரியாக அதை கையாண்டிருக்கலாம். சர்வதேச அந்த தீர்வு பொதியை கையாண்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்ற ஒரு கருத்து அன்றும் நிலவியது, இன்றும் நிலவி கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் கேட்டதுக்கு என்னால் சொல்லக்கூடிய பதில் இந்த விடயத்தில் இந்த தீர்வு திட்டத்தை அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டு தான் சில வேளை அரசியல் சூழ்நிலைகளில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதாவது அதனூடாக சர்வதேச ரீதியாக ஒரு பாதுகாப்பு கிடைக்கவில்லை என்று கூட கருதலாம். ஆமாம், பாதுகாப்பு நாங்கள் சொன்னோம் இவர்கள் கேட்கவில்லை என்பதனால் அவர்கள் இங்கு யுத்தம் நடந்த யுத்தத்தை நியாயப்படுத்துவதாக அமைந்திருந்தது. ஏனென்றால் அந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தமாக இலங்கை அரசாங்கம் அதை காட்டியது. எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் லட்சக்கணக்கான பேர் அங்கு உண்ணாவிரதம், போராட்டம், ஊர்வலங்கள் என்று நடத்தினார்கள். எந்த நாடுமே எங்களை திரும்பி பார்க்கவில்லை. அந்த யுத்தம் முடிவடைகிறது. முடிவடைந்தவுடன் ஐநாவினுடைய பிரேரணை வருகிறது, முதலாவது பிரேரணை. அந்த பிரேரணை எப்படியான பிரேரணையாக எழுதப்பட்டிருக்கிறது? இலங்கை அரசாங்கம் இலங்கையில் நடந்த ஒரு பயங்கரவாத யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இனிமேல் இலங்கை அரசாங்கத்துக்கு உலக நாடுகள் அனைத்தும் அவர்களுடைய எதிர்காலத்தில் இலங்கையை கட்டி எழுப்புவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற வகையிலே அந்த 1.5 பக்கத்தையும் வாசித்தீர்கள் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் ஒரு புண்ணியமான காரியத்தை செய்திருக்கிறது. ஆகவே இலங்கை அரசாங்கத்திற்கு பரிபூர்ண ஆதரவை வழங்க வேண்டும் என்று அந்த பிரேரணை முற்றுமுழுதாக ஏகமனதாக மனித உரிமை பேரவையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அப்போ அந்த உலக நாடுகளுடைய சிந்தனை எப்படி இருந்தது என்பதை நாங்கள் அந்த பிரேரணை யுத்தத்திற்கு அடுத்து வந்த பிரேரணையினூடாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிறகு அதற்கான விசாரணைகள் நடைபெற்று அதற்காக தமிழ் மக்கள் போராடி பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்து சாட்சியங்கள் ஆதாரங்களின் பின்னர் அதனுடைய திசை மாறி இருந்தது.
ஆனால் அந்த சூழ்நிலையிலே அன்று இப்போ நான் சொன்ன இதை ஏற்றுக்கொண்டிருந்தால் அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கும் என்று அதிலிருந்து அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அந்த பிரேரணையை பார்க்கின்ற பொழுது முதலாவது பிரேரணை அது நவநீதம் பிள்ளை அம்மா தான் அப்பொழுது உயர்ஸ்தானிகராக இருந்தார், மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகராக இருந்தார். அப்போ அந்த பிரேரணை எப்படி இருக்கு அதை வாசித்தீர்கள் என்றால் முற்று முழுதாக இலங்கை அரசாங்கத்துக்கு அனைத்து நாடுகளும் உதவி செய்ய வேண்டும் என்ற வகையில் தான் இருந்தது. அதே மற்ற நாடுகள் வரவேற்று வாக்களித்தும் இருந்தார்கள், எந்த எதிர்ப்பும் இல்லாமல். ஆகவே அது ஒரு அதில் எங்கு நாங்கள் பிழைவிட்டிருக்கிறோம் ராஜதந்திர ரீதியாக தியாகங்களை மீறி, நான் சொல்லும் தியாகங்களுக்கான முழு மதிப்பை நான் வழங்குகிறேன். தியாகம், அந்த படுகொலைகள், அந்த துன்பங்கள், மக்கள் பட்ட துன்பங்கள், அதில் எங்கு அந்த ராஜதந்திரம் பிழைத்திருக்கிறது என்பதற்கு அது ஒரு உதாரணமாக அது அந்த காலத்தில் நடந்து வந்த சம்பவங்கள் நான் தொகுத்து காட்ட விரும்புகிறேன். தமிழ் தேசிய போராட்டத்தில் அதுவும் குறிப்பாக விடுதலை புலிகளின் கை ஓங்கியதற்கு பிறகான காலப்பகுதியில் பல்வேறு சாதகமான விடயங்கள் கைகூடி வந்தன. அவற்றையெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை கூறி விடுதலை புலிகள் நிராகரித்து விட்டார்கள். அப்போது அந்த தீர்வுகளை ஏற்றிருந்தால் இப்போது நன்றாக இருக்கும் என்கிற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. இலங்கையில் நிலைமை சாதகமாக இருந்ததோ இல்லையோ, உரிமை கோருகிற எங்களுக்கு சாதகமான முறையில் அவை வருகின்ற பொழுதோ அதனை ஏற்றுக்கொண்ட நிலைப்பாடு இருக்கிறது. எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் விடுதலை புலிகளுக்கு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அதன் மூலமாக ஒரு தீர்வு காண்பதை விட போரில் ஈடுபடுவதுதான் பிடித்ததாக இருந்திருக்கிறது போல எனக்கு என்ன தோன்றுகிறது, ஒரு கட்டளையின் அடிப்படையில் பார்த்தோம். ஏனென்றால் நீங்கள் அர்ஃபான் நன்றாக அவதானித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு பேச்சுவார்த்தைக்கு பின்னரும் விடுதலை புலிகளினுடைய இராணுவ வளர்ச்சி என்பது அபரிமிதமானதாக பல பரிமாணத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது. அதாவது அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தையின் பின்னர் பிரேமதாசாவுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் இராணுவ கட்டமைப்பாக பலமடைந்தார்கள். பின்னர் சந்திரிகாவுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் கடற்படை அளவுக்கு வளர்ந்தார்கள். அதற்கு பின்னர் நடந்த பேச்சுவார்த்தையிலே சமாதான காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவோடு வான்படை கூட வந்தது. ஆகவே அவருடைய பேச்சுவார்த்தையில் அவர்கள் நடாத்தி கொண்டு வந்ததனுடைய பரிமாணங்கள், ஒரு ஆயுத போராட்ட அமைப்பினுடைய பரிமாண வளர்ச்சி என்பது மிக அபரிவிதமானது. உலகத்திலேயே எந்த இயக்கங்களும் இல்லாத அளவு மிக பலமான முப்படைகளையும் கொண்ட, எந்த நேரத்திலும் நினைத்த, அதை ஆங்கிலத்திலே அதை வர்ணித்திருப்பார்கள், ரூத்லெஸ் கெரில்லா மூமெண்ட். உலகத்திலேயே எந்த இலக்கை அடைய வேண்டுமோ அந்த இலக்கை நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் அடைந்து அளிக்கக்கூடிய சக்தி மிக்கவர்களாக அவர்கள் இருந்தார். தென்னிலங்கையில் கூட அவருடைய நடவடிக்கைகள் இருந்தது. அந்த அளவிற்கு ஒரு பலமான பரிமாண வளர்ச்சி அடைந்திருந்தார்கள். பேச்சுவார்த்தையே ஒரு ஆயுத குழுவாக வளர்ச்சி அடைவதற்குத்தான் பயன்படுத்தப்பட்டதோ இல்லையோ என்பதை விட அந்த பேச்சுவார்த்தை காலங்கள் முடிவடைந்த பின்னர் ஒரு யுத்தம் ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுடைய வளர்ச்சி என்பது மிகவும் பரிமாணத்தில் அபரிமிதமானதாக இருந்தது. அதில் அவர்கள் சிறப்பாக இருந்ததினாலே அதில் அவர்கள் அதீத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். என்னென்றால் இந்த ஆயுத ரீதியாகவே இந்த விடுதலையை அடைந்து விடலாம், இராணுவத்தை இலங்கையை பிடித்து விடலாம் அல்ல, எங்களுக்கான வடக்கு கிழக்கு தாயக பிரதேசத்தை ஒரு தனி நாடாக நாங்கள் பிரகடனப்படுத்தி விடலாம் என்பதில் அபரிமிதமான நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அவர்களுடைய அந்த வளர்ச்சி என்பதும் மிகவும் பலமானதாக ஒரு ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே இருந்தது. பல யுத்தத்திலே புகழ்பெற்ற பெரிய பெரிய யுத்தத்தை வழிநடத்தி, உலக யுத்தங்களை வழிநடத்தியவர்கள் கூட விடுதலை புலிகளை ஒரு பொழுதும் அழிக்க முடியாது என்ற ஒரு கருத்தியப்பட்ட புத்தகங்களை கூட எழுதியிருக்கிறார்கள். மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர், என்னுடைய அந்த ஏரியான்னு சொல்கிறேன், இந்த மேனேஜ்மெண்ட் கன்செப்டில் கூட ஒரு முகாமைத்துவ கொள்கை அடிப்படையில் கூட பல பல்கலைக்கழகங்களிலே அவர்களுடைய அமைப்பை ஒரு வித்தியாசமான அமைப்பாக சொல்லுகிறார்கள். லிக்விட் ஃபார்மேட்னு சொல்கிறார்கள். ஒரு தண்ணி எங்கு ஊற்றினாலும் அந்த பாத்திரத்தினுடைய உருவத்தை பெற்றுக்கொள்ளும். அதே போன்ற ஒரு அமைப்பை விடுதலை புலிகள் வைத்திருந்தார்கள் என்று ஆச்சரியப்பட்டு அந்த முகாமைத்துவத்திலே அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள். அப்படியாக அதை வர்ணித்திருப்பார்கள். உலகத்திலே முதலாவதாக ஒரு தண்ணீர் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வைத்திருக்கிறார்கள். அதை எந்த பாத்திரத்திலும் எந்த வடிவத்தையும் எடுக்கும், அதை அழிக்க முடியாது. இந்த அபரிமிதமான நம்பிக்கை உலகத்துக்கும் இருந்தது, விடுதலை புலிகளுக்கும் இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பூகோள பிராந்திய அரசியல் சூழ்நிலைகளினுடைய மாற்றம், மக்களினுடைய தேவை, இந்த யுத்தத்தை அல்லது இந்த போர் தந்திரோபாயங்கள் கொண்ட அந்த கட்டமைப்பை நடத்த வேண்டிய, வழிநடத்த வேண்டிய, அதற்காக இருக்கக்கூடிய அழுத்தங்கள் என்பவற்றை அதை நடத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை
தாங்கக்கூடிய நிலைமையில் தமிழினம் களத்தில் இருக்க தமிழினம் இருக்கவில்லை. ஆகவே அதை மிக விரைவாக உடைத்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அல்லது அதை மௌனிக்க செய்யக்கூடிய ஒரு சூழல் தென்னிலங்கைக்கு வசமாக அமைந்து கொண்டது. இது எப்போது இந்த உளவியல் மாற்றம் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டது? உளவியல் மாற்றம் என்பதல்ல, இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதற்கு பிறகு ஒரு யுத்தத்தை தாங்கிக்கொள்ள முடியாது என்கிற மனநிலைக்கு ஒரு பாரிய இராணுவ கட்டமைப்பு தானே. இப்போ இன்றைக்கு இலங்கையில் நாங்கள் 3 லட்சம் இராணுவத்தை வச்சிருந்தோம். இன்றைக்கு இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ந்ததற்கு பிரதான காரணம் இராணுவத்துக்கான நிதியை ஒதுக்கினு தானே சொல்லுகிறார்கள். அதுபோன்று ஒரு அரசாங்கம் ஒரு இராணுவத்தினுக்கு நிதி ஒதுக்கினதால் பொருளாதார ரீதியாக அழிந்து போயிருக்கிறது என்று சொன்னால், ஒரு இனம் ஒரு பாரிய இராணுவ கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இனம் முகம் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் எப்படியானதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது அந்த ஒரு எக்கனாமிக் டேர்ம்ஸில் நீங்கள் அதை வடிவாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பொருளாதார ரீதியாக அதை அனலைஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு இனத்துக்கு அப்படியான, ஏன்னா இனத்துக்கு ஒரு வருமானமும் இல்லை. தொழிற்சங்கங்களோ தொழில் பெரிய பாரிய தொழில் கட்டமைப்புகளோ தொழில் நிறுவனங்களோ எதுவும் இல்லை. இப்போ ஸ்கொட்லாண்டை பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 150 வருடத்துக்கு மேலாக கெரில்லா போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். இங்கிலாந்தை விட ஸ்கொட்லாந்தில் எல்லா வளங்களும் இருக்கிறது. தனித்து நின்று செயல்படக்கூடிய ஒரு ஸ்டேட் அது. ஆனால் அதிலிருந்த கெரில்லா போராட்ட வீரர்கள் கூட, அயர்லாந்து போராட்ட வீரர்கள் கூட ஒரு கட்டத்திலே அந்த போராட்டத்தை நிறுத்தி மாகாண சபை முறைமைக்கு தங்களை உட்படுத்துகிறார்கள். அது கிட்டத்தட்ட 90ஆம் ஆண்டு 92ஆம் ஆண்டில் அந்த தீர்மானத்துக்கு வருகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு தேசமாக அந்த பாரிய இராணுவ கட்டமைப்பை தாங்கக்கூடிய நிலைமையிலே அந்த 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 தேசம் இருக்க வேண்டும். அப்போ அந்த ஒரு சிக்கல் உண்டு. புரிதல் இவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. புரிதல் இல்லாமல் அந்த அந்த ஆத்மீகம் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இலக்கை எட்டி விட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரமாக என்று ஓடுகின்ற பொழுது அங்கு நாங்கள் தவறுகிறோம் என்பதை நாங்கள் தவற விட்டு விடுகிறோம். அதே போன்று அதை ஆலோசனையை வழங்கக்கூடிய சூழ்நிலையில் கூட பலர் இருக்கவில்லை. அதை கேட்கக்கூடிய சூழ்நிலையிலும் தலைமைகள் இருக்கவில்லை. அதில் ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்தது. அதை சொல்வதற்கான தயக்கம் இருந்தது மக்கள் மத்தியிலே. இப்போ சொன்னால் கோவிப்பார்களோ என்று. அதற்குரிய அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனுடைய அடுத்த கட்டம் பாரதூரமாக இருந்தது. ஆகவே அதை அந்த அமைப்பில் இருந்தவர்கள் கூட பலர் உணர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் வெளியே இப்படியான சிக்கல்கள் இருந்தது. இதுவும் இந்தியாவில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம், குறிப்பாக ராஜீவ்காந்தியினுடைய குடும்பம் அரசாட்சியில் ஏறியது. அவர்களுக்கு நீங்கள் முதல் சொன்னது போல அந்த இருந்த உட்கோபங்கள் இந்தியாவினுடைய ஒரு கௌரவ பிரச்சனையாக இருந்தது. தங்களுடைய ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவரை தங்களுடைய நாட்டிலே வைத்து கொலை செய்தது என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை. அது இவர்கள் செய்தார்கள், அது சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்தாலும் அவர்கள் அப்படி நம்பினார்கள், இவர்கள் தான் செய்திருக்க வேண்டும் என்று. அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டிய வேகம், தெற்கிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றம், அந்த தெரிவை விடுதலை புலிகளே செய்திருந்தார்கள். அந்த இங்கு யார் தலைவராக வர வேண்டும் என்பதை, இந்த மாற்றம் சர்வதேச நாடுகள் முன்வைத்து அவர்களால் முன்மொழியப்பட்ட தீர்வை நாங்கள் நிராகரித்திருக்கிறோம். இப்படியான பல விடயங்கள் இந்த மௌனிப்பிற்கு சாதகமாக அமைந்து விட்டது கால சூழ்நிலை. புத்திஜீவி, நீங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை ஆழமாக யதார்த்தமாக சொல்கிறீர்கள். ஒருவேளை அப்போது காங்கிரஸ் இல்லாமல் பிஜேபி ஆட்சியில் இருந்திருந்தால் யுத்தம் ஒன்று வந்திருக்குமா என்பது முதல் சந்தேகம். இந்தியாவோட ஒத்துழைப்பு இல்லாமல் மஹிந்த ராஜபக்ஷ கூட யுத்தத்துக்கு நகர்வதற்கான விருப்பத்தை கொண்டிருக்கவில்லை. இராணுவ தளபதி விரும்பியிருந்தார், ஜாதிகள் உரிமை போன்ற கட்சிகள் விரும்பியிருந்தன. அவர்கள் தள்ளினார்கள். பொன்சேகாவுக்கு நம்பிக்கை இருந்தது யுத்தத்தின் மூலம் விடுதலை புலிகளை தோற்கடிக்க முடியும் என்பது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் மஹிந்த இதில் இணைந்து தீவிர ஈடுபாட்டோடு இருந்ததுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் அங்கு ஆட்சியில் இருந்தது முக்கியமான விடயம். ஒருவேளை பிஜேபி இருந்திருந்தால் யுத்தமும் வந்திருக்காது என்று எடுத்துக்கொள்ள முடியும், அல்லது இந்த போரினுடைய முடிவு இப்படி இருந்திருக்காது என்றும் எடுத்துக்கொள்ள முடியும். எல்லாம் ஆள்தான். எப்படி இருந்திருந்தால் அப்படி இருந்திருந்தால் என்ற விடயங்கள், மாற்றங்கள் அப்படி இருந்திருந்தால் சில வேளையில் இது யுத்தம் முடிவுக்கு வந்துடாமலும் இருக்கலாம். இல்லை, நான் சொன்னது ஒரு தேசமாக அந்த இராணுவ கட்டமைப்பை தாங்கக்கூடிய சக்தியில் தமிழ் மக்கள் இருந்தார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய. ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 8 மாவட்டங்கள் இருந்தது தமிழ் மக்களுடைய விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டிலே. கொஞ்சம் கொஞ்சமாக அம்பாறை விடுபட்டது, மட்டக்களப்பு விடுபட்டது, திருவோணமலை விடுபட்டது, யாழ்ப்பாணம் 95ஆம் ஆண்டே விடுபட்டு விட்டது. அதற்கு பின்னர் அங்கு ஒரு துப்பாக்கி வெடித்ததென்றே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க. 2006ஆம் ஆண்டு யுத்தம் ஆரம்பிக்கப்படுகிறது, 95ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் கைவிட்டு போகிறது. 11 வருடமாக அது எந்த ஆக்கிரமிப்பும் விடுதலை புலிகளால் ஆள முடியாத நிலைமைக்கு, அது அவர்களுடைய அடித்தளமாக இருந்தாலும் விடுதலை போராட்டத்தின் தளமாக இருந்தாலும் மீண்டும் அங்கு ஒரு போராட்ட கட்டமைப்பை உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு
மக்கள் குறிப்பாக மக்கள் அதை விரும்பவில்லை என்று கூட சொல்லலாம். மன்னார் மாவட்டம் கைவிடப்பட்டது, வவுனியா கைவிடப்பட்டது. குறிப்பாக வன்னி பிராந்தியம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு அந்த 2 மாவட்டங்களுக்குள் மாத்திரம்தான் அந்த இராணுவ கட்டமைப்பு உருவகித்திருந்தது. அவை இப்படியான ஒரு கலையதார்த்தம் இருக்கும் பொழுதும் ஒரு யுத்தத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றது போன்ற கருத்துக்கள் தான் அப்போது தமிழ்ச்செல்வன் போன்றவர்களாலும் வெளிப்படுத்தப்பட்டது. யுத்தத்தை தாங்களே வரவழைத்துக் கொண்டார்கள் என்று கூட சொல்லலாம். அந்த இராணுவ பரிமாணம் என்பது அந்த நம்பிக்கையை ஊட்டி இருந்தது. இந்த இராணுவ பரிமாணம் மற்றது உலகத்திலே நடந்த பல போராட்டங்களினுடைய வரலாறுகள் வந்து இதை நாங்கள் எட்டி பிடித்து விடும் என்ற ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருந்தது. அதை ஓரளவுக்கு தமிழ் மக்கள் கூட அதை நம்பி இருந்தார்கள். புலம்பெயர் உறவுகளாக இருக்கட்டும், தென்னிலங்கையில் கூட நம்பிக்கையாக இருந்தார்கள், இதை தோற்கடித்து விட முடியாதுன்னு. நாங்கள் மாத்திரமல்ல, பலரும் இராணுவம் கூட வெற்றி பெற்ற பின்னர் சொன்னார்கள், நாங்கள் வெல்லுவோம் என்று கனவில் கூட நினைத்திருக்கவில்லை என்று கூட பல இடங்களிலே கருத்தை சொல்லியிருந்தார்கள். அவை இந்த இப்படியான பல விடயங்கள், பூகோள அரசியல், பிராந்திய அரசியல், உள்ளக அரசியல், எங்களுடைய மக்களுடைய நிலைப்பாடு, அந்த கட்டமைப்பு, பொருளாதார சூழ்நிலை என்ற பல விடயங்கள் இதிலே தாக்கம் செலுத்தியிருக்கு. ஒன்று மாத்திரம் என்று சொல்ல முடியாது, தாக்கங்கள் செலுத்தி இருக்கிறது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வெற்றி பெறுகிறார். அங்கு ஜனாதிபதியாக வெற்றி பெற்ற பின்னர் இந்தியாவுக்கு செல்லுகிறார். சென்று நீங்கள் முடிவாக அங்கே அந்த நேரத்தில் இருந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் அங்கே சென்றிருந்த பொழுது சோனியா காந்தி அம்மையை சந்திக்க செல்லுகிறார். சோனியா காந்தி அம்மையார் மஹிந்த ராஜபக்ச அவர்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை, முகத்தை மற்ற பக்கம் திருப்பிக் கொள்ளுகிறார். சோனியா அம்மையாருடைய வீட்டுக்கு சென்று அவரை உள்ளுக்கு கூட சோனியா காந்தி அம்மையார் அழைக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ச தான் சோனியா காந்தியை அவருடைய வீட்டுக்குள்ளே அழைக்கிறார். சோனியா காந்தி அவருடைய வீட்டுக்குள்ளே மஹிந்த ராஜபக்ச தான் உள்ளே போவோமா என்று அழைக்கிறார். அந்த அளவுக்கு அவர் வெறுப்போடு இருந்தார். ஏனென்றால் விடுதலை புலிகளால் தெரிவு செய்யப்பட்டவர் தான் மஹிந்த ராஜபக்ச என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் அப்பொழுது வடக்கு கிழக்கிலே தேர்தல்கள் நடத்தாமல் இங்கு இருக்கக்கூடிய, அதனால்தான் ரணில் விக்ரமசிங்க தோல்வி அடைந்ததாகவும் தமிழ் மக்களுடைய வாக்கு அங்கு செலுத்தப்படாமல் இருந்த பல லட்சம் வாக்குகள், மஹிந்த ராஜபக்ச ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் தான் வெற்றி பெற்றார் என்ற நிலைப்பாட்டிலே இந்தியா ஓரளவுக்கு அதிருப்தி நிலைமையில் இருந்தது அந்த நேரத்தில். ஆனால் யுத்தம் என்ற ஒன்று மூண்ட பின்னர் அந்த உறவு நிலை வந்து திடீரென்று மாற்றங்கள் ஏற்பட்டது. அப்போ அந்த யுத்தம் என்பது மாவிலாறு மூடப்பட்டு யுத்தத்துக்கு தயங்கினார்கள் தென்னிலங்கையில். யுத்தத்தை ஆரம்பிக்க பெரிய தயக்கம் இருந்தது. ஆனால் மாவிலாறு மூடி கட்டாயம் யுத்தம் செய்யத்தான் வேண்டுமென்ற நிலைமை ஏற்பட்ட பொழுது அந்த பிராந்திய வல்லரசில் ஏற்பட்ட மாற்றங்களும் அந்த சூழல்கள் இந்த உறவை திடீரென்று பலப்படுத்தியது. அதற்கு பின்னர் நிலைமைகள் மாற ஆரம்பித்து விட்டது. சர்வதேச நாடுகள் கப்பல் அனுப்புவது எதிர்பார்க்கவில்லை, யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பதை விட அந்த நிகழ்ச்சி நிரல்கள் வந்து நான் சொன்னது போல பல காரணிகள் அதற்குள் உட்புகுந்து விட்டது. பிளவுகள், வேறு விடயங்கள் எல்லாம் அதற்குள்ளே வரிசைப்படுத்தினால் பல காரணிகளை அதில் நாங்கள் இன்று கூட இதை பல இடங்களில் ஒரு கேஸ் ஸ்டடியாக பயன்படுத்துகிறார்கள். இது எப்படி தோல்வி அடைந்தது என்று நானும் சில கேஸ் ஸ்டடிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அதில் நாங்கள் அறியாத பல கோணங்களை கூட அதில் கண்டுபிடிக்கிறார்கள். இவர் சரத் பொன்சேகாவை ஹில்டனிலே அந்த எக்ஸிகூட்டிவ் ஃபோரம் என்ற இடத்துல அவரை அழைத்திருந்தார்கள். அழைத்து கிட்டத்தட்ட அந்த நிகழ்வுக்கு 2000 பேருக்கு மேற்படியாக கலந்து கொண்டிருந்தார்கள். அதிலே அவரை வைத்து துருவி கேள்வி கேட்டார்கள் புத்திஜீவிகள். இந்த இராணுவ வெற்றியினுடைய ரகசியம் என்ன என்பது திணறி போனார் சரத் பொன்சேகா. ஆகவே இறுதியில் அவருடைய வாயிலிருந்தும் அதை எடுத்து விட்டார்கள். அப்படி இல்லை, அவர் சொல்லியிருந்தார் என்னென்றால், விடுதலை புலிகள் ஒரு மரபு ரீதியான யுத்தத்தை, கெரில்லா யுத்தத்துக்கும் மரபு ரீதியான யுத்தத்துக்கும் நடுவிலே ஒரு யுத்தத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்டவர்கள் முடிவெடுப்பார்கள், அதிலிருந்து தான் அவர்கள் ஒரு இராணுவ தளத்தை தாக்குவார்கள். பின்னர் ஒரு 2-3 மாதம் ஓய்வெடுப்பார்கள், இன்னொரு இராணுவ தளத்தை தாக்குவார்கள். ஆகவே இவர்களை ஓய்வில்லாமல் இராணுவ நகர்வை நாங்கள் செய்வோமாக இருந்தால் முடிவெடுப்பவர்களுக்கு ஓய்வில்லாத நிலை வருகின்ற பொழுது அவர்கள் கையை விட்டு விடுவார்கள் என்று. அதே போன்று தாங்கள் சிறு சிறு குழுக்களாக ஓய்வில்லாமல் தொடர்ந்து இராணுவம் அழிவை சந்தித்து கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியாக பல திசைகளாலும் தாங்கள் இராணுவத்தை அனுப்பியதனாலே அந்த முடிவெடுக்கக்கூடிய முக்கியமானவர்களால்
எத்தனை நாளைக்கு முழித்திருக்க முடியும்? ஆகவே அவர்களால் தொடர்ந்து அதை செயற்படுத்த முடியாது. அதுவரை காலமும் கையாண்டு வந்த போர் இந்த போர் நின்றதற்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இவர்கள் கொஞ்சம் தாக்குவது, ஒரு இடத்தை பிடிப்பது, பின்னகர்ந்து கொள்வது, இராணுவத்தில் கொஞ்சம் பேர் இருந்தவுடன் அவர்கள் பின்வாங்கிக் கொள்வது என்று போனதால் தான் இது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நீடித்தது. எனவே இது ஒரே அடியாக திணற சுற்றி வளைத்து தாக்குகின்ற பொழுது வெற்றி நோக்கி நகர முடியும் என்ற நம்பிக்கையோடு சரத் பொன்சேகா இருந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த பக்கத்தாலே இராணுவம் பெறுகிறது, அந்த பக்கத்தாலே எல்லா பக்கத்தாலும் பெறுகின்ற பொழுது எதை எங்கு எப்பொழுது தாக்குவது, அந்த ரிசோர்ஸஸை கோஆர்டினேட் பண்ணுற அந்த சந்தர்ப்பங்களை குறைத்தவுடன் தங்களுக்கு அது அவருடைய விளக்கம். அது உண்மையோ பொய்யோ அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்ன விளக்கம் இந்த தந்திரோபாயம்தான் தங்களுக்கு உதவி அளித்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்படி பல கருத்துக்களை பலர் முன்வைக்கிறார்கள். இது நான் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அது உண்மையோ பொய்யோ என்று கூட எனக்கு தெரியாது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு பரிமாணத்திலே தங்களுடைய விளக்கத்தை சொல்லுகிறார்கள். நன்றி சுரேந்திரன் குருசாமி அவர்களே. மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய பல விடயங்கள், அதுவும் யதார்த்த ரீதியாக விட்ட தவறுகள் என்ன, இதற்கு பிறகும் என்னென்ன விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்பது பற்றிய கற்றல் ஒன்றை நீங்கள் எமது நிகழ்ச்சியோடாக வழங்கியிருந்தால் ஒரு அரசியல் ரீதியான கருத்துக்களையும் தாண்டி குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரச்சினை தீர்வு விடயத்தில் இந்த விடயங்கள் முக்கியமாக பேசப்பட வேண்டிய விடயங்கள். ஏனென்றால் தமிழ் கட்சிகளும் அவ்வப்போது சில தவறுகளை செய்கிறது. அந்த தவறுகள் அழைத்து கடந்த காலங்களில் விடுதலை புலிகள் செய்தார்களே, அதைத்தான் இவர்கள் செய்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகின்ற அளவுக்கான செயற்பாடுகள். இப்படியே போனால் இவர்களுடைய போக்கும் இன்னும் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியே பேசப்பட்டு கொண்டே இருக்கும், ஒருபோதும் தீர்வை எட்ட முடியாது என்கிற நிலையில் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தோம். நன்றி, நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. நன்றி இர்ஃபான். இந்த அதிர்வு நிகழ்ச்சியினூடாக வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதற்கும் என்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாகவும் பல விடயங்கள் என்னுள் நான் பேச சந்தர்ப்பம் கிடைக்காமல் புதைத்து வைத்திருந்த விடயங்களை கூட உங்களுடைய சாதுரியமான கேள்விகளால் பல விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு இடைவெளியையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி தந்ததற்கு உங்களுக்கும் நன்றி கூறி, வசந்தம் தொலைக்காட்சிக்கும் நன்றி கூறி, மக்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, நன்றி. அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் இருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு. நன்றி, வணக்கம்.